கர்த்தருடைய பரிசுத்தநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். டாக்டர் சார் ராஜாதி சாரும் சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? ஏன்னா நம்ம வந்தது லேட்டு, நம்மளே தகுதி இல்லை. பாச தான் கூப்பிடலாம், நம்மளும் சொல்லாமல் இருக்கலாம், புது வஸ்து ஒரேடியே சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படிதானே சிஸ்டர்? இல்லை நீங்கள் வரவேணா, சொல்லி வர்றது என்ன சிஸ்டர் நியாயம்? இல்லை நான் கேட்குறேன், சொல்லி வர்றது என்ன நியாயம்? ஆராதனை டைமே டாக்டர் சாருக்கு தெரியல. சரிதானே சார்? ஒரு நாளும் சாட்சி 10:30 மணிக்கு வராது சார். ஏன் சார்? கடவுளுக்கு சோத்திரம். நாங்கள் திருவிருந்துக்கு தான் சாட்சி விளாண்டுருந்தோம். அப்போ எல்லா பகுதியிலிருந்து மக்கள் வருவாங்க. இப்போது சாதாரண நாளையிலாம் நம்ம பக்கத்தில் லோக்கல் இருக்கவங்க தான் வருவாங்க. அப்போ குளித்தலை, துறையூர், குப்பம்பட்டி எல்லா பக்கம் வருவாங்க. அப்போ சொன்னால் எல்லாத்துக்குமே ஒரு என்கேஜ்மெண்ட்டாக இருக்குமே நினச்சி தான் கொஞ்சம் லேட்டாக சொன்னேன். அதுக்குள்ளேயும் நம்ம ஐயா பாஸ்டருக்கு கொஞ்சம் லேட்னாவே பிடிக்காது. உடனே கொண்டு சூடு சூடாக சாப்பிட்ணும். ஆரஞ்சு சாப்பிட்டா அவருக்கு பிடிக்காது. அதனால் உடனே சொல்கிறதால சொல்லிடுறேன். நாங்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடியே பாஸ் சொன்னார், கார் வாங்கணும் எல்லாருமே நம்ம சர்ச்சில் இருக்கவங்க கார் வாங்கணும்னு சொன்னார். நாங்களும் யோசனை போயிட்டே இருந்தோம். ஓமனி வாங்கலாமா அது வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். ஓமனி வாங்கலான்னு தான் கடைசி வரைக்கும் எண்டாக இருந்துச்சு. கடைசியில் ஓமனி வாங்கிறதுக்கு ஏபிடியில் போய் புக்கிங் பண்ணி பணத்தை கொண்டு போய் ரெடியாக கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்களும் சிக்னேச்சர் போடுற கண்டிஷனு. அவரை ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன். அவர் ஒரு விஐபி பார்ட்டி. அவர் உடனே வந்தார். வந்தவுடனே எங்கள் மேனேஜர்கிட்ட போய் பேசினார். பேசினோடனே அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் பிடிக்கல. இன்னும் அக்சசரிஸ் பண்ணுறதுல கொஞ்சம் இது மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கவும் அவர் இல்லைங்க அப்படி இப்படிங்கவும் உடனே சரி சார் டீ சாப்பிட்டு வரோம் அப்படின்னு வெளியே வந்தோம். வெளியே வந்தோடனே பெட்ரோல் வண்டிலாம் வேணாம் சார், நம்ம டீசல் காருக்கு போவோம் அப்படின்னு விஎஸ்டிக்கு போய் உடனே அவர் மூலியமாக புக்கிங் பண்ண கடலில் ஒரு அற்புதம் செஞ்சார். ரெண்டாவது ஓம்னி வாங்கினா 3 லட்ச ரூபாயில முடிஞ்சிடும். இது விஎஸ்டி மாடலில் டாடா இண்டிகா 6 லட்சம் வருது. அதனால் இதையே நீ வாங்குற, பெருசாக வாங்குங்க அப்படின்னு சொல்லி கடவுளே வழி நடத்தி நம்ம டீசல் காரை புக்கிங் பண்ண உதவி செஞ்சார். அதுவும் வாங்கியாச்சு. பாஸ்டர் மூலியமாக ஆசிரியர்லாம் வாங்கினோம். பாஸ்டர் அன்னைக்கு வியாழக்கிழமை பெரம்பலூர் சர்ச்சு தான் தெரியாது எங்களுக்கு. ஆனால் அவர் வியாழக்கிழமை போய் நம்ம டெலிவரி பண்ணுறோம் சார், நீங்கள் வாங்கன்னு ரொம்ப நல்லா தான் போச்சு, பெரம்பலூரில் இருக்கேன் சார், நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நேரடியாக 5 மணிக்கு அவரும் ஆசீர்வாதத்தோட எங்களுக்கு அவங்க கையில் தான் சாய் வாங்கினோம். ரெண்டாவது இவர் எப்போ சொன்னாரோ அன்றைக்கே நான் லைசன்ஸ் வாங்கிட்டேன் கார் ஓட்டுறதுக்கு. கார் ஓட்டர் லைசன்ஸ் வாங்கினதுனால இப்போ லைசன்ஸ் வாங்குற ப்ராப்ளம் எல்லாம் போச்சு. அப்போ நாங்கள் லைசன்ஸ் வாங்கும்போது 1500 தான் ஆச்சு. இப்போ லைசன்ஸ் வாங்கணும்னா 6000 ஆகும்னு சொல்கிறாங்க, 6,000 ஆகும்னு சொல்கிறாங்க. அதில் நமக்கு பெனிஃபிட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, சாஸ்திரத்தில் ஒரு அடிக்கடி கடவுள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்வார். ஆனால் நினைக்கிறது உங்கள் வேலை. நினச்சிக்கிட்டு மட்டும் வீட்டில் படுத்துருந்தா பத்தாது, நம்மளோட முயற்சியும் வேணும். நம்ம வீட்டில் சரியாயிரும் ஒரு நோய் வந்தால் கூட சரியாயிரும் படுத்துருந்தா அந்த நோய் சரியாகாது. அதுக்குள்ளே முயற்சி இருந்தால் நிச்சயமாக ஒரு 100 ரூபாயில செலவாகிறது 10 ரூபாயில சரியாயிரும். அதுதான் அந்த லாஜிக்கு. அதுமாரி நம்ம எப்போதுமே ஒரு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நேற்று கூட ஒரு பேஷண்ட்டு என்கிட்ட வந்தாங்க. அவள் ரொம்ப மோசமாக இருந்தாங்க. மோசம்னா நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும் உனக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க வைத்தியம் பார்க்க வரல. அப்புறம் நேற்று அவங்க டெய்லி வச்சது, டெய்லியும் கொத்தனார் வேலைக்கு போனால் தான் அவங்களால சாப்பிட முடியும். ஆனால் அவங்களுக்கு நேற்று 2 கை காலும் இழுத்துருச்சு. இழுத்த உடனே ரொம்ப கத்துறாங்க. ஆனால் நான் ஃபஸ்ட்டு ஊசி போட முடியாது, கடவுளை ஜெபம் பண்ணி தான் ஊசி போட்டேன். ரெண்டாவது குளுக்கோஸ் போட்டால் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி குளுக்கோஸ் போட்டேன். ஆனால் வெளியில் சார்ஜ் பண்ணாங்கன்னா 2500 3000 சார்ஜ் பண்ணுவாங்க. நான் வெறும் 300 ரூபாயில சார்ஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு அரை பாட்டில் குளுக்கோஸ் இறங்கும்போது அவங்களுக்கு சரியாக போச்சு. அதனால் நம்ம தொழில் செய்யும் பொழுது கடவுளை வேண்டி நம்ம மனசுக்குள்ளேயே வேண்டாலும் சரி, இல்லை வாய் விட்டு வேணாலும் சரி, வேண்டி நம்ம செய்யும்போது நிச்சயமாக சக்ஸஸ் தான். எதுவுமே இப்போ எந்த நம்ம வைத்தியம் பார்க்கறதுக்கு எதுவும் பயப்படுறதே இல்லை. நம்ம பாட்டுக்கு போட வேண்டியதான், அது பாட்டு சரியாகிட்டே இருக்கும். அதனால் கேஸ் முன்னாடிலாம் ஒரு 30 கேஸ் வந்துச்சுன்னா இப்போ 100 கேஸ் வருது. கேஸ் நம்மளால் பார்க்க முடியல. இப்போ வீட்டுக்கு முன்னெல்லாம் 9 மணிக்கு வந்துடுவேன், இப்போ 11 மணி ஆகுது வீட்டுக்கு வர்றதுக்கு. அதனால் நம்ம முயற்சி தான் நம்மளுக்கு ஒழிய கடவுள் பக்கம் இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. இப்போது சார் சொன்னார், நீங்கள் உங்களுக்கு நிச்சயமாக ஜெபம் பண்ணும்போது சொன்னார், ஓட்டுற டிரைவருக்கும் நீங்கள் வாங்கலுக்கும் எந்த விதமான ஒரு வில்லங்கமும் வராமல் கடவுள் வழி நடத்துவார் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நேற்று
டிரைவரை கூப்பிட்டு எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், நீங்கள் ஓட்டுவோங்க சார், நாங்கள் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கம் உட்காந்து நான் ஓட்டிட்டு ஒரு 5 கிலோமீட்டர் நேரத்தை ஓட்டிட்டேன். அப்போது நம்ம ஓட்டவே தெரியாது, ஆனால் 5 கிலோமீட்டர் எந்த விதமான பிரச்சனை இல்லாமல் ஓட்டுறோம்னா அதை கடவுள் துணை இல்லாமல் நம்ம எதுவும் செய்ய முடியாது. அதனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முயற்சி தான். ரெண்டாவது, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஆடியோ ஆஃபீஸ் போகணும். ஆடியோ ஆஃபீஸ் போகும்போது அந்த பொண்ணு கேட்குறாங்க, நல்ல நம்பர் வேணும்னா 16,000 ரூபா நீங்கள் கட்டணும், அப்போ தான் நாங்கள் நல்ல நம்பர் தருவோம். அங்கே இன்டர்நெட்டில் வந்து நாங்கள் இங்கேயே புக்கிங் பண்ணி சொல்லிடுவோம், அங்கே புரோக்கர் வந்து உங்களுக்கு நல்ல நம்பர் கொடுத்துருவாரு, அது வந்து ஃபேஷன் நம்பரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அவங்கள்ட்ட, எனக்கு ஃபேஷன் நம்பர் வேணாம், ஒன்று வேணாம், இல்லை கடவுள் பார்த்துக்குவாரு, காசுலாம் கட்ட முடியாதுங்க, நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஆடியோ ஆஃபீஸில் இருந்து நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம். நம்பர் சொன்னாங்க TN 47 AX 3640 அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் 3640 சொன்னாங்க, நல்ல நம்பரா அப்படின்னா. சார் ஏறுமுக நம்பரு, நல்ல நம்பரு, இதெல்லாம் கிடைக்காது, உங்களுக்கு நல்ல நம்பராக கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நம்மளுக்கு 16,000 ரூபா நம்மளுக்கு லாபம். அப்போ 14 நான் கொடுத்தது இவருக்கு சாருக்கு வெறும் 5 ரூபா தான் காணிக்கை கொடுத்தேன். 5 ரூபா காணிக்கை கொடுத்து வண்டி எடுத்ததுக்கு நம்மளுக்கு எவ்வளோ லாபம்? 16,000 ரூபா லாபம். நம்ம கடவுள் மேலே நம்ம இது போட்டதுனால, கடவுள் மேலே நம்ம சுமையை கடவுளுக்கு விட்டுட்டு நம்ம ஃப்ரீயானதுனால நம்மளுக்கு 16,000 ரூபா லாபம். 16,000 ரூபா கொடுத்து நம்ம சேம் நம்பர் வாங்கியிருந்தோம்னா நம்ம ஊர் எம்எல்ஏவுக்கு 4-6 நம்பர் தான் சேம் நம்பர். இப்போ நான் வந்து அஸ்ட்ராலஜி, நான் ஜோதிடர் கூட. அப்போ ஜோதிடர் முறைப்படி பார்த்தோம்னா TN 47 AX 3640 எல்லாமே கூட்டணும். டீக்கு ஒரு நம்பர் இருக்குது, எண்ணுக்கு ஒரு நம்பர் இருக்குது, எல்லாம் கூட்டணும். நம்ம உலக மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 36-40-40னா அதை கூட்டி வர்றது 4 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 4 சரியில்லை அப்படிம்பாங்க. அது வந்து நியூமராலஜி கிடையாது. டீக்கு ஒரு நம்பர் இருக்குது, எண்ணுக்கு ஒரு நம்பர் இருக்குது, ஏக்கு ஒரு நம்பர் இருக்குது, எக்ஸுக்கு அதெல்லாம் கூட்டம் தான் நியூமராலஜி. அதனால் உலக மக்கள் எல்லாமே பண்ணுறதெல்லாம் அவங்க மன திருப்திக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கடவுளுக்கு பிடிக்காது. கடவுளுக்கு பிடிக்கும்படியாக நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சோம்னா அது பாட்டு காலம் கடந்துட்டே இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, கார் வாங்கியாச்சு, முதல் போட்டாச்சு. அவங்க சொன்னது எல்லா அமௌண்ட்டும் கட்டிங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுடைய இதுக்காக நம்ம 2 லட்ச ரூபா லோன் போட்டிருக்கோம். அந்த லோனையும் அவர் நிச்சயமாக கட்டிடுவார். அது கட்ட போகிற போக்கில் அவரே செஞ்சுருவார், நாங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் எல்லா கடையிலும் கட்டி நல்லபடியாக எங்களை வாழ்க்கை நடத்துகிற தேவனுக்கு கொடாட கொடி கொடுத்து. நன்றி சார். இந்த மாதம் நமக்கு திருவிருந்தாராதனை கிடையாது. அதனால தான் ஐயாவுக்கு தெரியாது. ஏன்னா 6 வாரம் கழிச்சு இன்னைக்கு தான் வராது. அதனால இந்த வாரம் திருவிருந்து வாரம் நமக்கு கிடையாது. ஐகாஸ் டே அன்னைக்கு யாரும் சாட்சி சொல்லக்கூடாது. அன்னைக்கு யாருக்கும் சாட்சி கிடையாது. நாங்கள் யாரை சொல்கிறோமோ அவங்க தான் சாட்சி சொல்லணும். ஐகாஸ் டே நடக்குது. ஆகவே அந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதனால தான் திருவிருந்துக்கு சான்ஸ் தரதில்லை. கர்த்தர் நமக்கு தரது சின்னதோ பெருசோ முதல் சொல்லிடணும். சார் சொன்னது போல விசுவாசம் இருந்தால் போதாது, கிரியை நிச்சயமாக நமக்கு தேவைப்பட வேண்டும். நம்ம பையன் நல்லா இருக்கணும், நல்லா இல்லைன்னு சொல்லும் போது அழுகுறோம். எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம பையன் நல்லா இல்லைன்னு சொன்னா அழுக வருது. ஆனா செய்தியை கேட்கறதுக்கு நம்ம சொன்னோமா அழுது. கவனிங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். நான் தூங்கிட்டு இருக்கிறேன், டாக்டர் சார்ட்ட சொல்றேன், சார் எனக்கு 5 மணிக்கு எழுப்பிடுங்க அப்படிங்கிறேன். 5 மணிக்கு எழுப்பிட்டு போயிடுறாரு. ஒழிப்பிட்டு பாச எந்திரிங்கன்ட்டு போறாரு. நான் தூங்கிட்டே இருக்கிறேன். சார் என்ன செய்யணும்? டாக்டர் சார் என்ன செய்யணும்? நீங்க ஹெல்ப் பண்ணீங்க சார், நான் எந்திரிக்கல, தூங்கிட்டு இருக்கிறேன். உங்க வேலை முடிஞ்சா இல்லையா? மறுபடியும் ஹெல்ப் பண்ணுமா? தான் ஒருத்தர் எழுப்பி விட்டீங்களே. நீங்க சொல்றது எனக்கு புரியுற அளவுக்கு நீங்க சொல்லணும் இல்லைங்களா? நீங்க எழுப்புறது எனக்கு தெரியணும் இல்ல, அது வரைக்கும் நீங்க எழுப்பிதான் ஆகணும். எந்திரி 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 எந்திரி. நான் எந்திரிச்சு சரி நான் பாத்துக்கிறேன் போங்க சார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் நீங்க இருக்கலாம். அது போல உங்களுக்கு நான் சொல்றேன் கேளுங்க, கம்யூனிகேஷன் கேப் என்று சொல்லுவாங்க. நீங்க சொல்றத விளைவிக்கிற வரைக்கும் நீங்க சொல்லிட்டு தான் இருக்கணும். நீங்க இன்னும் சொன்னது போய் சேரலையே, நான் சொல்லிட்டேங்கிறீங்க. வியாழக்கிழமை ஆராதனை இருக்குது, திருச்சி ஆராதனை டைம் மாத்தி வச்சிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை கிடையாது, வியாழக்கிழமை. அதனால அதை மனதில் வச்சுக்கொள்ளுங்க. ஒருவேளை இங்க வர முடியாதவங்க திருச்சிக்கு வர வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது வியாழக்கிழமை ஆராதனையை வியாழக்கிழமை சாயங்காலம் மாற்றி வச்சிருக்கிறேன். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் இருக்கிறத, வியாழக்கிழமை காலையில பெரம்பலூரா இருக்கிறதுனால சாயங்காலம் அங்க வச்சிருக்கிறோம். வெள்ளிக்கிழமை காலையில கொப்பம்பட்டி, அப்புறம் சனிக்கிழமை காலையில துறையூர் இப்படி வச்சிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில முசிறி வச்சிருக்கிறோம். சரி, அதாவது அந்த கருத்து மனுச்சு. நான் வியாழக்கிழமை ஆராதனை இருக்கு, வெள்ளி ஆராதனை இருக்கு, சனி ஆராதனை இருக்குது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருக்குது. இவங்க மகன் கேட்ட ரிலையன்ஸ் சிம் இருக்குது.
ஒரு நிமிஷத்துக்கு 5 காசு தான். எங்க அக்கா மகன் பாம்பேல இருந்து செய்தி கேட்டுட்டு இருக்கிறான். NTSல சீனிவாசன் வார வாரம் செய்தி கேட்டுட்டு இருக்கிறான். எங்க அண்ணன் பொண்ணு சகனா செய்தி கேட்டுட்டு இருக்குது. ஆனா யாரால செய்தி கேட்க முடியாது? யாரால? நம்ம பிள்ளையால செய்தி கேட்க முடியாது. ஏன்னா நம்ம பிள்ளை அப்படி கரெக்டா வளர்க்கிறோம், நூல் பிடிச்ச மாதிரி. பையன் செய்தி கேட்டா நமக்கு என்ன, செய்தி கேட்காட்டி நமக்கு என்ன? ஆசை இருக்கலாம் சார் தாசில்தாராக. நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க? ஹெலிகாப்டர் கேட்டா கூட கத்தர் வாங்கி தர ரெடியா இருக்காரு. நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சியா? எத்தனை 1000 பிரசங்கம் கேட்டாலும் நம்ம திருந்துறது கிடையாது. அப்புறம் எப்படி நம்ம புள்ள திருந்தோம் சொல்லுங்க? நம்ம அவ்வளவு அழகா சொல்லி இருக்கிறோம், பையனை கேள்டாங்கிற அளவுக்கு. மற்ற காரியம்லாம் பேச தெரியுது, ஆண்டவருடைய காரியத்தை பத்தி பேச தெரியல. நமக்கு பேச தெரியல. இந்த 4 நாளா என்ன வேலை செஞ்சான்னு கேளுங்க. நான் ஸ்பீக்கர்ல போட்டு கேட்கிறேன். 4 நாளா வீட்டுல சும்மா இருந்தேம்மா. இந்த 4 நாள்ல ஒரு மெசேஜ் அவனுக்கு கேட்கறதுக்கு அவனால முடியாது. நம்ம சொல்லிக் கொடுக்க நமக்கு தெரியாது. இப்பயே அவன் திருப்புமுனையில் இருக்கிறான், வாழ்க்கையினுடைய திருப்புமுனையில் ஏற்கனவே ஜெபம் பண்ணி இருக்கணும். இப்பயும் நம்ம ஒழுங்கா சொல்லி தரல பாடத்தா அப்படின்னா பின்னாடி எப்ப சொல்லி தர போறீங்க? இப்பயே பாதி தலைகுணிகள் இருக்கிறோம். இப்பயாவது நிமிடத்துக்கு வழி பார்க்கணும். இப்பயும் நம்ம நிமிடத்துக்கு எந்த திட்டம் எடுக்கல. நம்ம பிள்ளைய பக்காதவங்களா எவ்வளவு பரவாயில்ல. 100க்கு 2 பேர் தான் பிள்ளைய ஒழுங்கா வளர்க்குறாங்க. என் அறிவுக்கு நான் சொல்றேன். மற்றதெல்லாம் கண்ணாமலான்னு காட்டும்பராண்டு மாதிரி, ஆடு வளர்க்க மாதிரி, மாடு வளர்க்குற மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் புள்ளைய பார்த்தா கண்ணி, தென்னையை பார்த்தா புள்ளைய பார்த்தா கண்ணீர், தென்னையை பார்த்தா இளநீர்னு பாட்டு பாடிட்டு இருக்கணும். அமலா ஸ்கூல் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது சர்மி? 8:30க்கு. 8:35 போனா என்ன ஆகும்? 8:45 போனா வெளியே நிற்கணும். உள்ள போகணும்னா திறந்துடுவாங்க. 8:45 திறந்துடுவாங்களா? சொல்லு. பிரேயர் எத்தனை மணிக்கு முடியும்? அப்ப 9:20க்கு ஒரு கேட் திறப்பாங்க. அப்ப போகணும். 9:20 கேட் திறந்த உடனே திரும்பி திறந்து வச்சிருப்பாங்க. 9:30 வரமான வீட்டுக்கு போலாமா? ஸ்கூலுக்கு போலாமா? அப்புறம் சொல்லு, என்ன ஆகுதுன்னு சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். யார்கிட்ட போய் நீ போய் பெர்மிஷன் கேட்கணும், இன்னும் லேட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. இங்கே எவன்ட்டையும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதானே? நல்ல ஸ்கூல்ல படிச்சே இப்படி இருக்கிறோம். என்னை மாதிரி குதிரலாயத்தில் படிச்சிருந்தானே நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? நான் படிச்ச ஸ்கூல்லாம் நான் சாயங்காலம் 4:45 போன கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த லட்சத்துக்கு போன வாரம் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க. ஸ்கூலுக்கு எப்படி கரெக்டா போற? சர்ச்சுக்கு எப்படி 9:45 10 மணிக்கு வர? நீ இனிமேல் லேட்டாங்க, நீ சர்ச்சுக்கு வரக்கூடாது. நீ வீட்டிலே இருந்துக்கோ. ஸ்கூலுக்கு கரெக்டா போக தெரியுதுங்க. 8:30னா 8:15 கிளம்பிடுறோம் ஸ்கூலுக்கு. இங்க சர்ச்சுன்னா லேட்டா வரலாம், எப்ப வேணா வரலாம். இன்னைக்கு பாருங்க, திருவிருந்து அன்னைக்கு நமக்கு பிரசங்கம் கிடையாது. புது வருஷத்து அன்னைக்கு பிரசங்கம் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. வருஷம் நான் சொல்றேன், வருஷம் புது வருஷத்து அன்னைக்கு செய்தி கிடையாது. அதுக்கு முதல் திருவிருந்து அன்னைக்கு நான் செய்தி கொடுப்பேன். புது வருஷத்துடைய செய்தி அதுதான் நமக்கு. இந்த வருஷம் நமக்கு திருவிருந்து ஆராதனை கிடையாது. நமக்கு ஐகாஸ் டே நடக்குது. ஆனா நான் மறந்துட்டேன்.
ஆனா தேவன் மறக்கல. இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய செய்தி தான் புது வருஷத்துக்குரிய செய்தி. புது வருஷத்துல உட்காந்துட்டு அவன் தின்னுக்கிட்டு தூங்கிட்டு இருக்கும் பொழுது எடுப்போம் ஆதியாமத்தை, மல்லிகா 4 வாசிப்போம், மல்லிகா 18 வாசிப்போம்னா அவன் தூங்கிட்டு போயிடுவான். அப்ப வந்து பேசினா அது தெய்வீகமா இருக்காது. கர்த்தருடைய வார்த்தையை நான் வந்து சும்மா வீணா இறைச்சிட்டு போக விரும்பல. அன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. பாடல்ல வரக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் அது வழக்கம் போல் நமக்கு தேவன் தருவார். நான் ஒரு பாடல் எடுத்து வச்சிருக்கிறேன். நான் ஒரு பாடல் எடுக்கல. நான் இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட 4000 ரூபாய்க்கு CD காசு போட்டு வாங்கி பாட்டு கேட்டு காதுல இருந்து ரத்தம் வலிஞ்சிட்டு இருக்குது. ஒரு பாட்டு கூட புது வருஷத்துக்கு எனக்கு ஷூட் ஆகல. அதனால ஒரு பாட்டு கூட பாடல. கடைசியா பழைய பாட்டு ஒன்று இருக்குது, பாடாத பாட்டு ஒன்று வச்சிருக்கிறேன், ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த பாட்டு தான் புது வருஷத்துக்கு பாட போறோம். அப்படியானால் அது தேவனுடைய நடத்திப்பு. 1000 நட்சத்திரங்களை இயக்குகிற கர்த்தர் இந்த பாடலையும் அவர் தான் இயக்குறாரு. இன்னைக்கு இந்த செய்தியை, இன்னைக்கு நான் பேச போற செய்தியை நான் ஏற்கனவே சபையில பேசின செய்தி தான். ஆனா இன்னைக்கு நான் அந்த செய்தியை நான் பேசுறேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தேவனுடைய நடத்திப்பு. அதுவும் தேவனுடைய நடத்திப்பு. ஆகவே இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி புது வருஷத்துக்குரிய செய்தி வரும். ஆகவே அதையும் நீங்கள் கவனமா கேட்டு அதை எப்படி தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புது வருஷத்துக்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். திருவிருந்தன்னைக்கு ஆக்காசே என்று ஒன்று வைத்திருக்கிறோம். இந்த 2 மாசத்துக்கு ஒருக்க வரவங்களாம் கேட்டுக்கோங்க. ஆய்காசே என்று சொல்லி வைத்திருக்கிறோம். உறவினர்களுக்காக உபவாசம் இருந்தோ உபவாசம் இல்லாமல் இருந்தோ ஆனால் கட்டாயமாக ஜெபித்து அவர்களை நரகத்துக்கு அனுப்பாம சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு வரதுக்கான ஒரு வழியை செய்யறதுக்கு தான் இந்த ஜபம். இந்த 1 மாத ஜபம் நடைபெறுகிறது. நம்ம சபையில் நடந்துகிட்டு இருக்குது, துறையூர் சபையில் நடந்துகிட்டு இருக்குது. முசிறி சபைக்கு துறையூர் வராது டாக்டர் சார், கொப்பம்பட்டி வராது சார், பாஸ்டர் சார், பெரம்பலூரும் வராது. குளித்தலை மட்டும்தான் வரும். குளித்தலையும் ஆம்பூர் மட்டும்தான் வரும். எல்லா சபையும் இங்க வராது. திருவிருந்தன்னைக்கு துறையூர்ல நமக்கு ஆராதனை இருக்குது. ஆகவே துறையூர்ல இருக்கிறவங்க துறையூருக்கு வருவாங்க, கொப்பம்பட்டியில் இருக்கவங்க கொப்பம்பட்டிக்கு வருவாங்க. திருவிருந்து பெரம்பலூர்லயும் நடக்குது. ஆகவே வந்து அவங்க சபையில் நடக்குது. வருஷத்துக்கு ஒருக்க தான் நம்ம கேதர் ஆகிறோம். வருஷத்துக்கு ஒரு கூட எல்லா சபையும் கேதர் ஆகிறது இல்ல. முசிறிலையும் துறையூர்லயும் கேதர் ஆகிறோம். சரி, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆய்காசே அன்னைக்கு நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபித்து நம்ம கொண்டு வரோம். எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம செத்து நரகத்துக்கு போகாம நம்ம காப்பாற்றப்பட்ட அறிவு நமக்கு இருந்திருந்தால் நிச்சயமாகவே நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, மரித்து கொண்டிருக்கிற நரகத்துக்கு போய் கொண்டிருக்கிற பிறரை நம்ம கடவுளுக்குள்ள கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். இதுதான் இயற்கை. அவருடைய வேலை நம்ம செய்யும் போது நம்மளுடைய வேலை ஆண்டவர் செய்வார். இறைவனை தெரிந்து கொள்வதல்ல பிரதான காரியம். நீங்க ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யாவிட்டால் நீங்கள் இறைவனையே தெரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். நீங்க எங்க வேணா போய் யோசிங்க, நீங்க எந்த கம்ப்யூட்டர்ல வேணா தட்டுங்க, நரகத்திலிருந்து நீங்க தப்பிச்சிருக்கிறீங்க. இறைவனை நம்புறதுன்னா என்ன அர்த்தம்னா இறைவனுடைய தத்துவங்களை நம்புதல் அர்த்தம். அப்ப இறைவன் என்ன சொல்லியிருக்காரு? சொர்க்க நரகம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். சொர்க்க நரகத்துல என்ன நம்பலைங்க? ஏதோ வந்தனா ஏசுநாட்ட சோத்திரம் போட்டனா காணிக்க கொடுத்தனா, இதெல்லாம் நீங்க என்ன ஏமாத்தலாம், உங்களை ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. கடவுளை ஏமாத்த முடியாது. கடவுளை நம்புறவங்க சொர்க்க நரகத்தை நம்புங்க. சொர்க்க நரகம் இருக்கிறது உண்மை அப்படின்னா உங்க சொந்த பந்தம் எல்லாம் நரகத்துக்கு போகுது. நான் ஒரு அம்மாட்ட கேட்டேன், எதுக்காக ஞானஸ்தானம் இருக்கிறோன்னு கேட்டேன். ஏன் ஞானஸ்தானம் எதுக்காக எடுக்கிறோம்? அம்மா அப்பா சொன்னாங்கன்னு இருக்கிறோம். 12ஆம் தேதிக்கு வந்துச்சு, 12/12/12 வந்துச்சு. ஜனது யாரு பிறந்த நாள்? ரஜினிகாந்த் பிறந்த நாள், அதனால எடுத்தேன். எதுக்கு எடுக்கிறோம்? பிக்கி சார் சொல்லுங்க, ஞானஸ்தானம் எதுக்கு எடுக்கிறோம்? தெரிஞ்சது சொல்லுப்பா, தப்பானா திருத்திக்கலாம். உட்கார்ந்துருக்க எல்லாருக்கும் தெரியுமா? நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்குன்னு இதை பாயிண்ட் வரவும் சப்ஜெக்ட் பிடிச்சி சொல்றாரு. நரகத்திலிருந்து தப்பிக்கணும். ஏன் ஞானஸ்தானம் எடுக்காம கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டாரா? என்னப்பா கூத்தா இருக்குது. தண்ணியில முங்கி எந்திரிச்சோன்னே உடனே நரகத்திலிருந்து ஒருத்தனை தூக்கி காத்தெடுப்பா சொர்க்கத்துல போட்டு வரா. ஆனா இழுச்சவான் அந்த ஆளு. கடவுளை ஒரு கணவனுக்கும் பிசாசை ஒரு கணவனுக்கும் தேவன் ஒப்பிடுகிறார். ஒருத்தனுடைய பொண்டாட்டி இன்னொருத்தன் வீட்டுல இருக்கும் பொழுது இந்த புருஷங்காரன் போய் அந்த வீட்டுல போந்து அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு இழுத்து 4 அடி அடிக்கிறதுக்கு புருஷனுக்கு என்ன இருக்குது? ஆமா, திட்டுறதுக்காக உரிமை இருக்கு. வாடின்னு சொல்லி கையை பூச்சி இழுக்கிறதுக்கு அது என்ன இருக்குது? உரிமை இருக்குது. அவ தாலியை கழட்டி எறிகிறா, உரிமை போயிடுச்சா? நீ என் புருஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டு தாலியை அறுத்து தூக்கி மூஞ்சில் எறிகிறா, உறவு போயிடுச்சுங்களா?
போகல, எங்க உறவு போவோம்? சட்டத்துல போய் அறுக்கணும், அங்க போய் அறுக்கணும். அதுக்கப்புறம் கழுத்துல தாலி இருந்தாலும் செல்லாது. விஷயம் தாலியில் இல்ல, அங்க சட்டத்துல போய் அறுக்கணும். அது போல ஞானஸ்தானம் எடுக்காதவங்களாம் கேளுங்க, செத்து போய் நரகத்துக்கு போயிடாதீங்க. பிசாசுக்கு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளவு நாளா நீங்க பிசாசுக்கு பொண்டாட்டியா இருந்தீங்க. ஆண்டவர் வேணுங்கிறீங்க. நம்ம ஆண்டவர் ஒரு மோசமான ஆளு. ஒரு தாலி ஏற்கனவே இருக்கும்போது இன்னொரு தாலி கட்ட மாட்டார் நம்மள மாதிரி. அந்த தாலி அறுத்துக்கிட்டு வா, நான் என் தாலியை கட்டுறேங்கிறார் ஆண்டவர். அந்த தாலி அறுக்கணும் இல்ல, 12 அன்னைக்கு அறுத்துக்கலாம், 13 அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு அறுத்துக்கலாம். என் வீட்டுக்காரு துபாயில இருந்து வரட்டு அறுத்துக்கலாம், புது வருஷம் வரைக்கும் அறுத்துக்கிட்டா நல்லா இருக்கும். அப்படின்னா அறுக்கிற வரைக்கும் யாருக்கு தொடர்பு இருக்கு? அவன் தொடர்பு இருக்குது. அவன் என்ன வேணா செய்வான், அவன் என்ன நினைக்கிறான் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். அங்கதான் உறவு வச்சுக்கிட்டே இருக்க. எப்போ உறவு அறுப்பீங்க? நீ முழுகிட்டு இருக்குது புதசேரு, அப்ப இன்னும் ஒருத்தனுக்கு தெரிஞ்சதுன்னா அவன் வெளியே வருவானா வரமாட்டானா? ஐயோ அப்பா நான் எப்படிப்பா வெளியே வருவான்னு கேட்பான். நான் 10 நாள் கழிச்சு வெளியே தரேன் சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் இருக்கிறது புதசேருங்கிற அறிவு அவனுக்குள்ள வரலன்னு அர்த்தம். இதுதான் விஷயம். ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்கலன்னா அவனுக்கு இன்னும் ஞானம் வரலன்னு அர்த்தம். அவன் ஜத்தா நரகத்துக்கு போகிற வெளிப்பாடு வரல. ஏசுநாதர் கடவுள் தெரியல, மற்ற எல்லாமே கடவுள் இல்லைங்கிறது தெரியல. அதனால அவன் டிலே பண்ணிட்டு இருக்கான். இது நினைச்சா எடுத்துக்கலாம், நினைக்காட்டி அப்புறம் எடுத்துக்கலாங்கிற மேட்டர் கிடையாது. கர்த்தர் சொல்லியிருக்காரு, இது ஒரு அடக்க ஆராதனைக்கு சமம். செத்து போனவனை எத்தனை நாள் வச்சிருக்கணும்? 3 நாளைக்கு வச்சிருந்தாங்க நாரி போயிடும் பொழப்பு. 2 நாளா எவனும் வச்சுக்கிறது இல்ல, 24 hours அதிகம். அப்ப மனம் திரும்பி இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டவன் அவன் செய்ய வேண்டிய முதல் வேலை ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாதி பேர் மனம் திரும்பல, ஞானஸ்தானம் எடுக்காம இருக்காங்க. மனம் திரும்பாம ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இங்க இன்னொரு கால்வாசி பேர் மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு ஒரு டேட் தள்ளி வச்சுட்டு இருக்காங்க. அது என்ன வித்தியாசம், என்ன ஒரு அற்புதமா எனக்கு தெரியல. அவ பிசாசுக்கு நமக்கு இருக்கிற தொடர்பு நீங்கள் நீடித்துக் கொண்டே போக வேண்டாம். அப்ப நரகத்துக்கு போக கூடாதுங்கிற வெளிப்பாடு வந்துச்சுன்னா அப்ப நம்முடைய உடன்பிறப்புகள் எல்லாம் நரகத்துக்கு போறாங்களே, அது போனா போட்டுங்க. ஏன்னா எப்படி போனா போட்டுமாங்க? நாங்க எப்படி போனா போட்டுமாங்க? உனக்கு அந்த வெளிப்பாடு கிடைக்காதனால போனா போட்டுன்னு சொல்றேன். உனக்கு நரகம்னா என்னன்னு தெரியல, இருக்கிறது நீ நம்பல, ஏதோ சும்மா பாசு கதை அடிச்சிட்டு இருக்கிறாரு சார். நான் கதை அடிக்கலாம் சார். ஒரு உருவாக்கின தெய்வம் இயேசுங்கிறது 2வது பாயிண்ட்ல கொண்டாடுறேன். ஒரு உருவாக்கின தெய்வம், சொர்க்கம்னு ஒன்று இருந்தா நரகம்னு ஒன்று இருந்தா என்ன சார் டாக்டர் சார், அந்த கடவுள் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லணும் சார். ஒரு படைத்த இறைவன் மனுமக்களை உருவாக்கி நான் நரகம்னு ஒன்று வச்சிருக்கேன்னு சொன்னா அந்த இறைவன் சொல்லணும் சார். இதெல்லாம் அவன் இறைவனே கிடையாது சார். இறைவன் சொல்லணும் இப்படி நரகம் இருக்குது, அப்ப சொர்க்கம் இருக்குன்னா சொர்க்கத்துக்கு பத்தி என்ன வழி, அதையும் அவர்தான் சொல்லி ஆகணும். வேற வழி கிடையாது. அவன் இறைவன் தான் சொல்லணும். ஆண்டவன் அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கிறான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போய் சேர வேண்டியது நம்மளுடைய வேலை. அதை குறித்து பேசுவோம். இன்னைக்கு செய்தியில் வரும், அப்ப பேசிக்கிறேன். புது வருடத்துக்கு ஆயத்தப்படுங்கள். உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. புது வருடத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. தும்ப விட்டு வாழ பிடிக்காதீங்க. உங்க திட்டம் சரியில்லாவிட்டால், உங்கள் எதிர்காலத்தை குறித்து நீங்கள் திட்டமிட தவறுவீர்களானால் நீங்கள் தவறிவிட திட்டமிட்டு விட்டீர்கள் என்று அதற்கு அர்த்தம். அது எதிர்காலத்தை குறித்து திட்டமிடுங்கள். புது வருடத்தை குறித்து திட்டமிடுங்கள். புது வருடத்திற்கு சிறப்பு காணிக்கை கடலோரத்தில் கொண்டு வாங்க. காணிக்கை தின்னு நான் பெருத்து போய் இன்னும் ஏதாவது பேங்க்ல அக்கௌண்ட் போட்டு நான் இன்னொரு 2 கார்ல ஓடி இன்னொரு ஹெலிகாப்டர்ல போறதுக்காக நாங்க காணிக்கை கேட்க நினைக்காதீங்க. காணிக்கையினுடைய காரியத்தை இப்ப சொல்லித்தரேன். காணிக்கை ஏமான்னு கேட்டா அது யாருக்கா சொன்னாங்க, யாரோ சொன்னாங்க. காணிக்கை எதுக்குமா, யாரா சொல்லுங்கம்மா. சுப்லட்சுமிக்கா சொல்லுங்க, காணிக்கை எதுக்கு? கடவுள் என்ன ஸ்கூல் வச்சு நடத்துறாரா? சொல்லுங்க, என்ன எதுக்கு காணிக்க? இப்ப நம்ம காணிக்கை போடுறோம், எதுக்காக காணிக்க? என்ன நோக்கம்னு கேட்டேன். தெரிஞ்சது சொல்லுங்க, பேசுவோம். ஏன்னா காணிக்கைன்னு தெரியாமலே நீங்க போட்டுட்டு இருக்கனால 10 பைசா உங்களுக்கு திரும்பி வரும்படி வர போறது கிடையாது. சித்ரக்கா சொல்லுங்க, காணிக்கை எதுக்கா? அவருக்கு எதுக்கு காசு? எங்கேயாவது சாமி காசு இருக்குதா? எங்கேயாவது சாமி சோர்த்துன்னு இருக்குதா? எதுக்கு கடவுள் கொண்டு போய் திருப்பதி உண்டியல்ல போய் கொட்டு கொட்டுறான்? போடுறான் பைத்தியக்காரனா, வாங்குறான் பைத்தியக்காரனா? எனக்கு ஒன்றும் புரியல. திருப்பதி ஏழையா? சரி 2 பேரும் சொல்லுங்க.
இப்ப தேவாலயம் அந்த காலத்துல வந்து ஆதாம் ஏவாள்லாம் இருக்கும்போது காயின்லாம் காணிக்கை செலுத்தினா சொல்லுங்க. சரி, இப்போ ஊழியக்காரன் ஆதாம் ஏவாள் இருக்கும்போது எந்த ஊழியக்காரன் தான்? காயின் ஆபேல் ஏன் காணிக்கை கொண்டு வந்தாங்க? இதெல்லாம் ரெண்டாவது சொன்னது யாரு? தேவியா? யார் சொன்னப்ப? அதெல்லாம் ரைட்டு தான். அடிப்படை காரணம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு ரூட் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மறந்துட்டாலும் பரவாயில்ல, திரும்ப ஞாபகப்படுத்துறேன். ஏன்னா இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. மற்றதெல்லாம் கரெக்டா சொல்லி கொடுக்காமலே சில பாடம்லாம் ஸ்கூல்ல சொல்லி தரதே இல்லை, ஆனா கரெக்டா செய்யறோம். சில பாடம் ஸ்கூல்ல வரதே கிடையாது, ஆனா அந்த பாடத்தை கரெக்டா கத்துக்கிறோம். யாரும் சொல்லி தரதும் கிடையாது, ஆனா கத்துக்கிறோம். ஆனா இந்த பாடத்தை எத்தனாயிரம் தடவை சொல்லி கொடுத்தாலும் நமக்கு ஏறுவனா? ஆதாமும் ஏவாளும் இருந்தாங்க, அவன் தான் முதல் மனுஷி. அவன் தப்பு பண்ணி ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தியாச்சு. துரத்தின பிறகு 2 பையன் பிறக்கிறாங்க. இந்த 2 பையன் இதான் ஆதியாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்துல வருது. இது வாசிக்க கூடாது. இப்ப வந்த உடனே அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு? 2 பேரும் கடவுளுக்கு காணிக்கை கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனுடைய காணிக்கை கடவுள் ஏத்துக்கிட்டாரு, ஒருத்தனுடைய காணிக்கை ஏத்துக்கொள்ளல. நான் என்ன கேட்கிறேன், புட் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் வைக்கக்கூடிய காரியங்களை முதல் வைங்க. ஆண்டவர் ஆதாம் ஏவாளையும் படைச்சு நீ பரிசுத்தமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கலாமா? சொல்லிருக்கூடாதா? சொல்லிருக்கலாம்ல. அதெல்லாம் அவரு சொல்லலீங்க. இந்த பூமி ஆண்டு கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப இதெல்லாம் உட்கார்ந்து யோசிங்க, ஏன் கர்த்தர் இந்த இடத்துல பரிசுத்தத்தை முக்கியத்துவப்படுத்தல? அதை விட வேற ஏதோ ஒரு காரியத்தை முக்கியத்துவப்படுத்துறாரு. அப்படியானால் அதுதான் இதை விட முக்கியமா இருக்குது. அதுக்காக நீ பரிசுத்தமா இருக்க வேணான்னு கர்த்தர் சொல்லல. அதை தேவன் வலியுறுத்தாமல் வேற எதையோ ஒன்று வலியுறுத்துகிறாரு. இது என்ன விஷயம்? அதை யோசிங்க. ஒரு 4 காரியத்தை கர்த்தர் சொல்லியிருந்தாருன்னா அதுல முதல் காரியத்தை ஏன் வச்சாரு? ஏன் ரெண்டாவது இதை கொண்டு போய் 2ல போட்டாரு? ஏன் இதை கொண்டு போய் லாஸ்ட்ல போட்டாரு? அதுல விஷயம் இருக்கு, அதுல விஷயம் இருக்குது. அப்ப முதல் பாடமே என்ன நடத்தினார்னா காணிக்கையை குறித்து ஒரு பாடத்தை நடத்திக்கிறார். யாருக்கு? மனுக்குலத்துக்கு. ஒருத்தனுடைய காணிக்கை ஏத்துக்கிட்டாரு, ஒருத்தனுடைய காணிக்கை நிராகரிச்சார். சொல்லுங்க. எங்க மனப்பூர்வமா செலுத்தணுங்கிறது ரைட்டுங்க, காணிக்கை இருக்குங்க. ரைட், ஒத்துக்கிறேன். மனப்பூர்வமா செலுத்தணுங்கிறது தான் கரெக்ட், ஒத்துக்கிறேன். எங்க இதெல்லாம் கொடுத்ததனுடைய பலன்க, இதெல்லாம் கொடுத்ததனுடைய பலன். நான் கேட்கறது முன்னாடி சரி தெரிஞ்சுக்கோ. சின்ன விஷயம் நான் சொல்றேன். இது நான் சொன்னதெல்லாம் வேத பண்டிதர்கள் ஏற்கனவே யோசிச்சு மண்டையை போட்டு குடைஞ்சு அவங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொன்னதை நானும் சொல்றேன். நானும் தெரிஞ்சுக்கிட்டது, நானும் மண்டையை போட்டு குடைஞ்சது, நானும் அந்த பாயிண்டோட அக்ரி ஆகி அந்த பாயிண்ட் உங்ககிட்ட சொல்றேன். இதுதான் உண்மை, இதுதான் பிப்ளிக்கல். என்ன சார் அப்படின்னா, இப்ப நான் சுப்லிச்சிமக்கா பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன். நல்லா கவனிங்க. சுப்லிச்சிமக்கா பையனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன். 10 பைசா கூட நான் லஞ்சம் வாங்கல. இப்ப சுப்லிச்சிமக்கா என்ன செய்வாங்க? வேலை கிடைச்சிருச்சு, என்கிட்ட வராங்க, என்னை பார்க்கறதுக்கு வராங்க. என்னை பார்க்கறதுக்கு வெறுங்கையோட வருவாங்களா? என்ன செய்வாங்க? இல்ல நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்காக? இத்தனை லட்ச ரூபா, அவன் 10 லட்ச ரூபா போட்டு லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறான், இவர் வாங்கல, இவருக்கு நம்ம ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா இவர் இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை, இவர் தான் எனக்கு வேலையை வாங்கி கொடுத்தாரு. ஐயா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப இது போல காணிக்கை என்பது இதேதான். விளைச்சலை கொடுத்தது ஆண்டவர், ஜீவனை கொடுத்தது ஆண்டவர், அதை அனுபவிக்க பலனை கொடுத்தது ஆண்டவர். தகப்பனே இதெல்லாம் நீங்களா நான் அனுபவிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அதை நீர்தான் கொடுத்து என்பதை நான் ஏற்றுக்கொண்டேன் என்பதற்கு அடையாளமாக அதை அவர் கொடுத்ததை, அவர் கொடுக்காத அவர் கொடுத்த பிச்சை அது. அதனால அவர் கொடுத்ததை கொண்டு வந்து அதுல ஒரு பங்கு ஆண்டவரே உனக்கு நான் செலுத்துகிறேன். அவர் ஒரு நாள் போடுற பிளான் போடுற தேவன் அல்ல, உலகம் அழிகிற வரைக்கும் பிளான் போடுறவர். அவர் மாஸ்டர் பிளானர். அன்னைக்கு அதை வாங்கி சாப்பிடறதுக்கு ஆள் இல்ல, இன்னைக்கு வாங்கி சாப்பிடறதுக்கு ஆள் இருக்குது. ஆகவே ஒரு பாடத்தை 1000 தடவை நடத்திட்டு இருக்க ஆண்டவர். விஷயத்தை விளங்கிக்கோ, பின்னாடி அவருடைய காரியத்தை முழுமையான பாடத்தை பிற்காலத்தில் விளங்கிக்கோள்.
ஆகவே நீ அதுல ஒரு பங்கை நீ தேவனுக்கு என்று கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். அவர் தான் கொடுத்தாரு. கோழி 10 முட்டை வைக்கிறதும் 1 முட்டை வைக்கிறது யாருக்கு? 9 முட்டை வைக்கிறது யாரு கையில இருக்கு? ஆண்டவன் கையில இருக்குது. வாழைத்தாரு 155 ரூபாய்க்கு கிடைக்கிறது, 130 ரூபாய்க்கு கிடைக்கிறது யாரு கையில இருக்குது? ஆண்டவன் கையில இருக்குது. வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்கிறதும் 30 ரூபாய்க்கு விற்கிறது யாரு கையில இருக்குது? ஆண்டவன் கையில இருக்குது. காரைக்குடிக்கு போன வாரம் போயிருந்தேன். தீபாவளி அன்னைக்கு மல்லிகை பூ கிலோ 1000 ரூபாய்க்கு போட்டு வந்தேன். அவர் சொல்றாரு, இந்த காரைக்குடியில நம்ம தோட்டம் மாதிரி எதுவும் கிடையாதுங்க. எல்லா தோட்டமும் சில காலம் தான் பூக்கும். நம்ம தோட்டம் கடவுளுடைய புண்ணியத்தினால 365 நாள் பூத்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்றாரு அவர். எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படிங்க வருஷம் முச்சூடு உங்களுக்கு பூத்துட்டு இருக்கு? நானும் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். வருஷம் முச்சூடு பூ போட்டு பூ காசு எடுத்துட்டு இருக்கிறார் அவர். 500 ரூபாய்க்கு விற்கிறது, 20 ரூபாய்க்கு விற்கிறது ஆண்டவன் கையில தான் இருக்குது கிலோ. தீபாவளி அன்னைக்கு 1000 ரூபாய் வித்திருக்கிறார் 1 கிலோ பூ, மல்லிகை பூவை. 20 முட்டை அடை வைக்கிறீங்க. 20 முட்டையை குஞ்சு பொறிக்கிறது, அதுல 18 முட்டை கூமுட்டையா போய் 2 குஞ்சு பொறிக்கிறது யார் கையில இருக்கு? யார் கையில இருக்குது? ஆண்டவருடைய கையில இருக்கு. விளைவிக்கோங்க. 20 குஞ்சும் பொறிச்சு 18 குஞ்சு காக்கா தூக்கிட்டு போல, 2 குஞ்சு இருக்கு, அதுல 1 குஞ்சு நாய் இழுத்துட்டு போல, அந்த 1 குஞ்சு தான் பொழைக்குதுங்கிறது 18 குஞ்சும் பொழைக்க வைக்கிறது யார் கையில இருக்குது? ஆண்டவன் கையில இருக்குது. அப்ப இது ஆண்டவன் தான் கொடுத்தான்னு சொன்னா 10 முட்டை வைக்கும் போதே 1 முட்டையை நான் சாமி உனக்கு தரேன்னு சொல்லி கொடுக்கூடாதா? 1 முட்டையில விஷயம் கிடையாது சார். ஆண்டவன் தான் கொடுத்தான். இந்த 1 10 கடவுள் தர முடியும். மிச்சம் இருக்கு 9 ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லமை படைத்தவன் இறைவன் அப்படிங்கிற வெளிப்பாடு உனக்கு இருக்குதா? ஒரு மாமரத்துல 500 மாங்காய் காய்க்கிறது, 1000 மாங்காய் காய்க்கிறது இறைவன் கையில் இருக்கு சார். சார் நீயே 100 வருஷம் இருக்குது, 50 வருஷம் இருக்குது, ஆண்டவன் கையில் இருக்குது. அந்த ஆண்டவனுக்கு நன்றி செலுத்தும்படியாக கடவுள் கொடுத்தது, இதெல்லாம் கடவுள் கொடுத்ததுன்னு வெளிப்பாடு இருந்துச்சுன்னா, காரை கொடுத்தது கடவுள், ஓட்ட வைக்கிறது கடவுள், ஓட்ட ஞானம் தரது கடவுளா இருக்கிறது உண்மைன்னா, நம்ம கடவுளுக்கு அதுல ஒரு பங்கை நம்ம என்ன செய்யணும்? கடவுளுக்கு நன்றி காணிக்கை ஏறெடுக்கணும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் நேரத்தில், அது ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இதையும் மறந்துடுவீங்க. இப்ப நான் சொல்லி கொடுக்குறேன். ஒரு 10 பவுன் நகை எடுத்தீங்கன்னா அதை ஜெபிக்கும் போது 100 ரூபாய் காணிக்க தரீங்க. நான் சொல்றேன், அதுக்கு நீங்க காணிக்கை தராம இருங்க. காணிக்கைய நோக்கத்தை நீங்க மிஸ் பண்றீங்க. ஏதோ ஜெபிச்சதுக்கு வந்து ஒரு மணி நேரம் கலக்கத்தை எடுத்தான், அதனால இந்த ஒரு 50 ரூபாய் கூலி அப்படின்னு தருவது கூட நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. கிடையாது, அப்படி தராதீங்க. தயவுசெய்து அப்படி தராதீங்க. நான் சொல்லி தரேன். கடவுள் கோச்சிக்க மாட்டாரு, நானும் கோச்சிக்க மாட்டேன். பயப்படாதீங்க. ஆனா கடவுளை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்ல வரேன். அதல்ல, இவ்வளவு பெரிய நன்மையை அனுபவிக்க யார் உதவி செஞ்சிருக்கிறா? நீ நகை வாங்கும் போது 10 ரூபாய் ஏறி இருக்கிறது, 10 ரூபாய் இறங்கி இருக்கிறது யார் கையில் இருக்குது? நீ பேரம் பேசும்போது அவன் இறங்கி வரானே, அது யார் கையில் இருக்குது? இவ்வளவு பெரிய சொத்தை சேர்க்கறதுக்கு உனக்கு கிருபை தந்திருக்கான, அது யார் கையில் இருக்குது? அப்ப ஆண்டவனுக்கு ஒரு காணிக்கை தரணும்னா நீ 50 ரூபாய் 100 தந்துட்டு இருக்காமா? நகையை வாங்குவேன் 4 லட்சத்துக்கு. நகை எத்தனை லட்சத்துக்கு வாங்குறோம்? காணிக்கை எவ்வளவு தரோம்? நீங்க காணிக்கை தராம இருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க போதுங்கிறேன். என்னைக்குமே சொன்னீங்க, அக்கா சொன்னாங்கல்ல, தேவ சமூகத்துக்கு வெறுநீர் வரக்கூடாது. இதுதான் தேவ சமூகம். இதுன்னா தட்ட சொல்லல. கர்த்தர் பொருளை கொடுத்தாரு, அந்த பொருளுக்கு நன்றி செலுத்த வரேன்னு சொல்லி வர பத்தியா, அதான் தேவ சமூகம். அதான் சார் தேவ சமூகம். அங்க பாருங்க, கார் எடுக்கும் போது பார்த்தேன், அங்க ஒரு ஐயர் அப்பாயின்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, கவர்மெண்ட் ஜாப் மாதிரி. பாத்துக்கோ, அவரு போன உடனே அதை உடனே தட்டை காமிச்சாரு. தட்டில் என்ன பண்ணுப்ப எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். அவன் பாரு எவ்வளவு டீசெண்டா புடுங்குறான் பாரு நம்ம கிட்ட. பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். இப்ப எவ்வளவு போறது? 50 ரூபாய் போட்ட டாக்டர் கேவலம். தெரியாதமா 100 ரூபா நோட்டு இல்லைன்னா ஐயோ போச்சுடான்னு சொல்லிட்டு எத்தனை ரூபா போட்டவன்? 500 ரூபா போட்டவன் இல்லைன்னா வேற சில்லறை வாங்கி போட்டவனு. சந்தோஷம் சார். சார் நீங்க தான் சார் உண்மையான டாக்டர். சந்தோஷம் சார், அதான் சொல்றேன். அப்படிதான் செய்யணும். கவனிங்க, நான் வந்து ஜெபம் பண்ணதுக்கு காணிக்கல, அது வேற, ரைட்டுங்களா? பொதுவா தேவன் வந்து நமக்கு ஒரு உதவி செஞ்சிருக்கிறான்னு சொல்லும்போது அது நன்றி செலுத்தக்கூடியது வேற. செலுத்த விட்டுருங்க. அப்ப அவன் பாருங்க எவ்வளவு டீசெண்டா நம்ம கிட்ட சொல்லாம புடுங்குறாங்க இல்லைங்களா? நீங்க அதெல்லாம் செஞ்சோட ரைட்டு தான். ஆனா அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு முஸ்லீம் வண்டி எட்டாவது மணி அடிக்க விடுவானா? எனக்கு தெரியல, விட மாட்டாங்க. சரி, அதனால நம்ம எடுக்க ஆடுங்க. நம்ம அடிச்சுதான் எடுக்கணுங்கிறது என் விருப்பம். ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ள எதுவுமே தடையில்லை என்பதற்கு நம்ம தான் சாட்சி. அதனால நம்ம ஃப்ரெண்டுங்க 4-5 பேர் இருந்தாங்க. சாருக்கு 2-3 ஃப்ரெண்ட் இருந்தாங்க இல்லைங்களா?
அந்த 2-3 ஃப்ரெண்டு யாரு இல்லைன்னா நான் மணி அடிக்க விட்டுக்க மாட்டேன். நீங்க மணி அடிக்க விட்டா தப்பு. யாரு இல்லைன்னா, யாரு இல்லாம நீங்க மணி அடிக்க விட்டுருந்தா அது தவறு. அர்த்தம் புரிஞ்சுட்டீங்களா? இவங்க ஃப்ரெண்டு 2-3 பேர் வந்துட்டாங்க, ரிலேட்டிவ் வந்துட்டாங்க, ஃப்ரெண்டு ஒருத்தர். அந்த டிரைவர் யார் சார்? அவரும் ஃப்ரெண்டு தானே சார்? ரிலேட்டிவா? ஃப்ரெண்டு தானே அவர்? ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 3 பேர் வந்துட்டாங்க. இப்ப அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பக்கத்துல இருக்கும்போது நம்ம மணி அடிக்க கூடாதுன்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். அதனால அவனுக்காக மணி அடிக்கலாம். யாருக்காக? ஆமா, கடவுளை ஏற்றுக்கொண்டாலும் இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டுவதற்காக. ஒருவேளை அந்த 3 பேர் நண்பர் இல்லைன்னா மணி அடிக்காது நிறுத்துன்னு சொல்லலாம். நமக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? அவன் யாரு மணி அடிச்சு சாவி எடுத்துறதுக்கு? அவன் யாரு? கிடையவே கிடையாது. கம்பெனி ரூல் கிடையாது. கம்பெனி ரூல் கிடையாது ராஜா சிஸ்டர். நான் சொல்றேன், அதான் கேட்டேன். முஸ்லீம் மணி அடிக்க விட மாட்டான், தெரியுமா உங்களுக்கு? இந்த காதை அறுத்துக்கிறேன். முஸ்லீம் போய் மணி அடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். கம்பெனி ரூல் கிடையாது சார். நீங்க செஞ்சது சரின்னு தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல பண்ணிட்டீங்க, ஆனா சரியா போயிடுச்சது. அதைதான் நான் பகுத்து சொல்றேன். 3 பேரும் வராம நீங்க மணி அடிச்சிருந்தா கத்தரை ஒத்துருக்க மாட்டாரு. அது அறியாமையினால செய்யலாம். சரி, அதை செய்யறாங்க, அது ஒரு தீட்டுப்படாதுங்கிற அந்த அறிவோட செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் நமக்கு சில ரைட்ஸ் இருக்குது. நம்ம தெய்வத்தை முன்னாடி வைக்க வேண்டிய சில சூழ்நிலை இருக்குது. அவன் தெய்வத்தை வியாபாரமாதுன்னு சொல்லி அவன் தெய்வத்தை அவன் முன்னாடி வைக்கிறான். நம்ம 2வது நம்ம தெய்வத்தை வைக்கிறோம். அவன் மணி அடிக்கிறதுனால லாபம் வரப்போல நஷ்டம் வரப்போல, அது நமக்கு அறிவு இருக்கிறது, அதனால அடிக்க வரும். அது தப்பு கிடையாது. அந்த அறிவு இல்லாம மணி அடிக்க வரக்கூடாது. சரி, விட்டுருங்க. அது காணிக்கை என்பது தேவன் நமக்கு என்ன நன்மைகளை செய்திருக்கிறார். விலை ஏறி போச்சு, நகை ஏறி போச்சுன்னா அங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம். 1000 ரூபாய் அங்க கொடுக்க ரெடியா இருக்கிறோம். ஆனா நம்ம கடவுள்கிட்ட வந்து நம்ம 100 ரூபாய் அப்படிங்கிற காணிக்கைங்கிறது அது நியாயமான காணிக்கைகள். அதுக்காக சொல்லிட்டு நீங்க சொல்லித்தர, நீங்க கத்துக்கோங்க. என்னைக்காவது சாதத்துக்குள்ள கத்துக்கோங்க. நீங்க கொடுக்குற காணிக்கையினால நானோ அல்லது திருப்பதி வெங்கடாஜலபதியோ ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி வாரம் சுத்திட்டு வரதுக்காக கிடையாது. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயில் உள்ள காணிக்கை யார் சாப்பிட்டு இருக்கிறா? பூஜாரி கூட சாப்பிடுறது கிடையாது, கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது. அவன் சாமிக்குன்னு சொல்றது கவர்மெண்ட்டுக்கு போயிட்டு இருக்குது. அதை வச்சு அவங்க லாபம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க, சோத்திரம். ஆனாலும் ஏன் போடுறாங்க? இதை கவர்மெண்ட்டுக்கு போகலன்னு வேணா யோசிச்சானா? இல்ல, நான் கடவுளுக்கு தரேன் சார். எனக்கு அதான வெளிப்பாடு உலக மக்களுக்கு. இறைவன் எனக்கு இந்த அருளை கொடுத்திருக்கிறாரு, இறைவனால இந்த வெற்றி பெற்றேன், இறைவனால எனக்கு புள்ள கிடைச்சது, இறைவனால எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது, அப்ப நான் இறைவனுக்கு போய் நான் நன்றி செலுத்துறேன் அப்படின்ட்டு போய் செலுத்துறாங்க சார். அதான் காணிக்கை. அது காணிக்கையுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கோங்க. அதை இறைவன் தான் கொடுத்தான் என்கின்ற அறிவு உள்ளவர்கள், அப்ப இறைவனுக்கு அப்ப கொடுத்தது இறைவன் என்பதை ஒத்துக்கொண்டதுக்கு அடையாளமாக அந்த அந்த டோக்கனா நம்ம என்ன செய்யறோம்னா, கடவுள்கிட்ட அதுல 1 பங்கு கொண்டு போய் காணிக்கையாக செலுத்துகிறோம். அவ்வளவுதான் விஷயம். அந்த காலத்துல அக்கினி இறங்கி பட்சத்து போட்டது, மற்றபடி ஒண்ணு இல்ல. புது வருஷத்துல நமக்கு வியாதிகள் வராம இருக்கணும். டாக்டர் கிட்ட எவ்வளவோ செலவு பண்றோம். வேலைக்கு ஒரு நாள் போட்டா சம்பளம் போச்சு. அப்ப 1 வருடம் முழுக்க புது வருட ஆராதனை என்னன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. கடந்த 1 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை பாதுகாத்ததற்கும், வருகிற 1 ஆண்டு முழுவதும் தேவன் நம்மை பாதுகாக்க போறதுக்கும் ஆண்டருடைய அருள் வேணும் அப்படிங்கிறதுக்காக தேவ சமத்துக்கு வரும். பாட்டு பாடுறது 3வது, டான்ஸ் ஆடுறது 10வது, ஜபிக்கிறது குதிக்கிறது எல்லாம் கடைசி காரியம். அதெல்லாம் புதுசா அந்த புது வருஷத்துக்கு மாத்திரம் வந்தவங்க ஆடுறவங்க அதெல்லாம் தண்ணி போட்டு ஆடுற ஆட்டம். உண்மையான என்ன ஆட்டம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 1 வருஷத்தை கத்தர் நம்மளை பாதுகாத்தார். போன வருஷம் உட்கார்ந்து இன்னைக்கு உயிரோட உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். போன வருஷம் இருந்தவங்க இன்னைக்கு இந்த வருஷம் இல்ல நம்மளோட. இன்னைக்கு நம்மள ஜீவனோடு கத்தர் பாதுகாத்திருக்கிறார். அடுத்த வருஷம் உட்கார போறது யார் கிருபை? அவருடைய கிருபை. புரியுதுங்களா? அப்ப ஆண்டவருடைய அருள் நமக்கு வேணும். திரும்பவும் சொல்றேன், அம்மாசிட்ட நான் இயேசுவை பத்தி பேசல, இறைவனுடைய அருளை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஒரு இறைவன் ஒருவன் இருக்கிறோம். நம்ம தான் சண்டை போட்டு இருக்கிறோம், இந்த சாமி அந்த சாமின்னு. இறைவனுக்குள்ள சண்டை கிடையாது. இறைவன் என்ன 10 கிடையாது, ஒருத்தர் தான் இறைவன். ஒரு மனுஷன் போய் மாரியாத்தா கால விழுந்தா கூட நான் சந்தோஷப்படுறேன். எப்படின்னா வேற ஒரு பத்து சந்தோஷப்படுறேன். உழுவ கூடாது. அவன் விழுந்தா கூட நினைக்கிறான் அவன் மாரியாத்தால கடவுள் நினைக்கல. கவனிங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அவனுடைய அறிவுக்கு மாரியாத்தா தான் கடவுள். அப்ப அவன் மாரியாத்தாக்கு அவன் மரியாதை செலுத்தல, யாருக்கு செலுத்துறான்? எப்படியோ ஒரு பாதி கரெக்டா போகுது, ஒரு பாதி தவறா இருந்தாலும் அதுக்காக அவங்களை செய்ய சொல்ல, தப்பு. அதை நீங்க செய்யாதீங்க. இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த காரியம். புரிஞ்சுங்களா? பக்கத்து வீட்டு அம்மாவை போய் பெத்த அம்மா நினைச்சு சேலை வாங்கி தரான். இப்ப இறைவன் என்ன நினைப்பாரு? இப்ப அவன் யாருக்கு செஞ்சான்? பெத்த தாய்க்கு செய்யல. ஆனா அவன் நோக்கம் எப்படி இருக்குது? பெத்த தாய் நினைச்சா செஞ்சான், ஓகே, அது வரைக்கும் பாஸ் அவன். ஆனா பெத்த தாயை தெரிஞ்சுக்க அவன் செஞ்சது தப்பு. பெத்த தாய் துணி இல்லாம பஞ்சரிச்சிட்டு இருக்கிறா, சாம்பல் தடவிட்டு இருக்கிறான். பெத்த தாயை விட்டுவிட்டான், இன்னொரு தாயை தாயாக நினைத்து வழிபடுகிறான்.
அவன் தாயா நினைச்சது தப்பு. ஆனா அவனுடைய உள்ள என்ன நினைக்குது, அவன் தாயை நினைச்ச அந்த மரியாதை செலுத்துறதுனால அதை நிச்சயமா ஒரு தாய் அதை அங்கீகரிக்கணும், ஒரு கடவுள் அதை அங்கீகரிப்பார். இடம் தெரியாம இருக்கிறார்களே அவருடைய நோக்கம் சரியாகத்தான் இருக்கிறது. அவரே இறைவனுடைய அருள் வேணும். அப்ப அந்த இறைவன்கிட்ட நம்ம வந்து உட்கார்றோம். அப்ப உட்காரும் பொழுது ஒரு நியாயமான காணிக்கையை நிச்சயமாகவே நாம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கணும். ஒரு நியாயமான காணிக்கை, அது பைபிள்ல பல இடத்துல சொல்லியிருக்கிறாரு, நானும் சொல்றேன். நியாயமான காணிக்கை அது என்ன நியாயமான காணிக்கை? அது உனக்கு தான் தெரியும், உன் மனசாட்சி தான் தெரியும். ஒரு டீச்சர் இருக்கிறாங்க, 5 தடவை டெஸ்ட் டியூப் வச்சுட்டாங்க. இங்க வந்து 15 கிலோமீட்டர் கூட கிடையாது. 5 தடவை டெஸ்ட் டியூப் வச்சுட்டாங்க, 5 லட்சம் ரூபாய் காலி. 6வது தடவை டெஸ்ட் டியூப் எதுக்கு போறாங்க? என்னன்னு கேட்டா 10 தடவை போனாலும் போவாங்க. ஏன்னா என்ன வேணும்? குழந்தை வேணுங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுத்து குழந்தை செட் ஆகல, 6 லட்சம் ரூபாய் டிக்கெட் போயிட்டு இருக்காங்க சார் ஒரு குழந்தைக்கு. ஆனா நமக்கு தேவன் எத்தனையோ நன்மையை செய்திருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? அதான் கிடையாது. ஆண்டவன் கேட்கறது பணத்தையா? உனக்குள்ள அந்த நன்றியுள்ள உணர்வு இருக்குதா? நான் தான் இறைவன், நான் தான் கொடுத்தேங்கிற அறிவு உனக்குள்ள இருக்குதா? இதுதான் மேட்டர். அது அந்த இடத்துக்கு வாங்க, நியாயமான காணிக்கை செலுத்துங்க. நான் சொல்றது, நான் எங்கிட்ட கடவுள் சொன்ன, நேற்று காலையில் சொன்னார் ஆண்டர் என்கிட்ட, அதான் சொல்லிடுறேன். வாழ்க்கையில 5 ரூபாய்க்கு மேல காணிக்க போடாதவன் புது வருஷத்துக்காவது ஒரு 10 ரூபா போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. 10 ரூபா நோட்டை தவிர என் வாழ்க்கையில எதுவுமே போடுறதில்ல, கல்தரத்தை கூட போட மாட்டேங்கிறவங்க புது வருஷத்துக்கு ஒரு 20 ரூபா நோட்டாவது போடுங்க. 20 ரூபா நோட்டு 2 4 5 போடாதீங்க, ஒரு 20 ரூபா நோட்டை முத போடுங்க. ஏன்னா 5 ரூபாய் விளைச்சு 5 ரூபா நோட்டு வரும். 5 ரூபா செடி முளைக்கும். 10 ரூபா போட்டா 10 ரூபா செடி முளைக்கும். அதனால 20 ரூபா நோட்டா போடுங்க. 20 ரூபாய்க்கு மேல நான் பிறந்த நாள் இருந்து போட்டது இல்லைங்கிறவன் ஒரு 50 ரூபா நோட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து மனசை கஷ்டப்பட்டு கல்லாக்கிக்கிட்டு கடவுளுக்காக முதல் நாள் 50 ரூபா காணிக்கை போட. ஏன்னா முதல் காணிக்கை கடவுளுக்கு. ஏன்னா உங்க உசுருக்கு நீங்க தரக்கூடிய வேலை அது. ஆஸ்பத்திரியில் போய் படுத்து ஆக்சிஜன் செட் பண்ணி மூக்கில் வச்சுட்டு அப்படின்னு சுவாசிக்கும் போது 1000 ரூபா ஒரு நாளைக்கு. அடுத்த நாள் அப்படின்னா இன்னொரு 1000 ரூபா. அங்க அவுப்போம் டக்கு 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 டக்குன்னு. இங்க ஆண்டவன் 24 மணி நேரம் மூச்சை விட்டுட்டு இருக்கான் பத்தியா நமக்கு. அவனுக்கு வந்து கோவிந்தா கோவிந்தான் தூக்கி எறியது. நீங்களாம் சிட்டில போய் லைஃப்ல போய் செட்டில் ஆனீங்கன்னா அங்க நிறைய காணிக்கை கொடுங்க. சிட்டிக்குள்ள போயிட்டு ஏன் தெரியுங்களா? மெட்ராஸ்ல போயிட்டு அவன் 10 சென்ட் 5 சென்ட் நிலம் வாங்கினா அவன் தலையாடை வச்சு பொண்டாட்டி வித்தா கூட வாங்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற காலத்துல அவன் பொண்டாட்டி வித்தா கூட அவன் இருக்கிற ஆட்டு மாடு சொத்து, அவன் கிராமத்தில் இருக்கிற அத்தனை சொத்து அழுத்தா கூட சென்னையில ஒரு 3 சென்ட் நிலம் வாங்க முடியுமா? இப்ப சொல்லுங்கம்மா. அட்வான்ஸ் எவ்வளவு கேட்கறான் தெரியுமா? சென்னையில 3 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ். சகானா இருக்கிற வீட்டுக்கு அட்வான்ஸுங்க. அட்வான்ஸா? போகியமா? வாடகை 16,000ங்க, மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 1000ங்க, அட்வான்ஸ் 3 லட்சம் ரூபாங்க. இதுவே கம்மிங்க. 20 மாசம் வாடகை கொடு அப்படின்னு கேட்கறான். அப்ப அங்க போய் அங்க இருக்கிற ஊழியக்காரன் என்னைக்கு வாழ்க்கையில தச்சு வாங்குவான்? என்னைக்கு கீட்டு ஓட்டாய் போட போறான் வாழ்க்கையில? அவன் சொல்லுங்கம்மா, என்னைக்கு அவன் தச்சு கட்டுவான்? அவன் புள்ள, நீ உன் புள்ள வந்து மெடிக்கல் ஸ்கூல்ல படிக்கணும், அவன் புள்ள வந்து டீச்சர்ல போய் படிக்கணும், அந்த பால்வாடியில போய் அனுப்பணும் அவன் பிள்ளைய. ஆனா உனக்கு அவன் சொல்லி கொடுத்துருக்கான்ல, உனக்கு ஆசீர்வாதத்தை வாங்கி தந்துருக்கான்ல, அவன் புள்ள வந்து எங்க போகணும்? நடந்து போய் ஆத்திச்சூடி படிக்கணும் கோவணம் கட்டிக்கிட்டு. உன் புள்ள வந்து கார்ல போயிட்டு மெடிக்கல் ஸ்கூல் படிக்கணும். ஏன்னா உனக்கு அவன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான்ல எப்படி பணக்காரன் அவனு. அப்ப அதுக்கெல்லாம் எவன் யார் தருவான்? சர்ச்சைக்கு வரவன் தான் தரணும். நான் எனக்கு என்னை பத்தி விடுங்க, எனக்கு மேட்டரே கிடையாது. என்னை பத்தி பேசவே இல்லை. முதல் தெரிஞ்சுக்கோங்க என்ன காரியம், எப்படி என்ன, நம்ம எதுக்காக தரோம்? தெருல போற பிச்சைக்காரன் கோயில பொண்ணை போட்டு வரதுக்கு நம்மளை நம்பி ஒருத்தனை வேலைக்கு போவான்னு சொல்லி கடவுள் உட்கார வச்சிருக்கிறார். அவன் யார் நம்பி உட்கார வச்சிட்டு இருக்கிறான்? நான் கடவுளை போய் மூஞ்சா குத்துணுன்னு இருக்கிறேன். ஜனங்களை பத்தி தெரியுமில்ல, எதுக்கு என்னை வேலைக்கு போவான்னு சொன்னேன்? 10 மணில இருந்து 5 மணிக்கு என்ன வேலை? எனக்கு 10 மணில இருந்து 5 மணிக்கு என்ன வேலை? எந்த வேலை பண்ணிட்டு இருக்கிறேன் நான்? கடைசியில் அவரு சொல்லுவாரு, நானா சொன்னேன் நீ தான் போகாம நம்பர். சுவிசேஷனுக்கு சுவிசேஷனால பொழப்பு ஏயா எழுதி வச்ச? பேதர் ஏயா வலைய விட்டு வந்தான்? ஆயப்பனை விட்டு வலைய விட்டு வந்தான்னு ஏயா எழுதிருக்கிற? வலைய விட்டுனா வேலையை விட்டுன்னு அர்த்தம். அப்ப ஊழியனுடைய தேவைகள் சந்திக்கப்படணும். அப்ப அவன் சபையை கட்டணும். அதுக்கு பணம் தேவைன்னா அவன் என்னைக்கு சென்னையில் அவன் காசு வாங்கி, என்னைக்கு ஒரு சதுரடி நிலத்தை வந்து 4000 5000 போட்டு வாங்கி, என்னைக்கு அவன் தகர கொட்டாக்கி போட முடியும் வாழ்க்கையில? அதுக்கு யார் காசு தருவா? பரலோகத்துல ஆண்டவன் தருவான். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் ஊழியக்காரன், இல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானா, இல்ல கவர்மெண்ட் ஜாப் போயிட்டு இருக்கானா? இந்த தேவைகள் எல்லாம் மனதில் வைத்துதான் தேவன் ஒரு பினான்சியல் பிளானை வச்சு 10ல் 1 பங்கு அவன் தரணும்னு ஒரு திட்டத்தை தேவன் வகுத்திருந்தார். இது இன்னைக்கு நேரத்தில்
உலகம் தோன்றின நாள் முதல் கொண்டு அந்த நியாயப்பிரமாண காலம் வரத்துக்கு முன்னாடியே இந்த திட்டத்தை தேவன் உருவாக்கி, இந்த திட்டத்தின் படி போனா ஒரு சபையினுடைய சேவையில் சந்திக்கப்படும். அவன் நடுத்தல நிக்க மாட்டான், அவன் புது வஸ்து யார்த்தையும் பிச்சை எடுக்க மாட்டான், நீ 5 ரூபா கொடு, நீ 5000 கொடு, நீ கேட்க மாட்டான். ஒரு சபையில 10 பேர் வந்தாலும் 10 பேர் தசமபாகம் கொடுத்தா எல்லா ஊழியக்காரனும் காரணம் தான் போவோம். நான் கேள்வி வேணா கையெழுத்து போட்டுறேன். எத்தனை பேர் தசமபாகம் தராங்க? 100க்கு 10 பேர் 5 பேர் தரும் தசமபாகம் என்று சொல்லி. ஒரு அம்மா சொன்னாங்க 50 ரூபா தசமபாகம் கொடுத்துட்டே இருந்தாங்க. யாரு? அனாதை பணம் வாங்கினவங்க. ஐயோ பாவமா இல்லையா, மனசாட்சி இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. எனக்கு மனசாட்சி இருக்கு, கடவுளுக்கு மனசாட்சி இருக்குது. 500 ரூபா கொடுக்கும்போது வாங்கி வச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு 1000 ரூபா தரும்போது, ஹலோ 500 ரூபா தரும்போது ஏதாவது கேட்டியா சொல்லுங்க? இன்னைக்கு 1000 ரூபா அப்படியே டபுளா வாங்கிட்டு இருக்கிற. அந்த 1000 ரூபா கூட்டி கொடுத்தது ஆண்டவன் தெரியல உனக்கு. அங்க 50 ரூபா போட்டு நான் இதுல தாங்க பொழைக்கிறேன், 500 ரூபா பொழைக்கும் போது பொழைச்ச. இங்க யாராவது சொல்லுங்க, அதுலதான் நான் பொழைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நிச்சயமா 100ல ஒருத்தவங்க அப்படி அந்த ஓய்யத்துல பொழைச்சிட்டு இருப்பாங்க. அதான் நான் ஆடு வச்சிட்டு இருக்கிறான், சொந்த வீடு வச்சிட்டு இருக்கிறான், மாடு வச்சிட்டு இருக்கிறான், இருந்தாலும் அந்த 1000 ரூபாய் புடுங்கன்னு புடுங்குற. அந்த 1000 ரூபாயில ஒரு போஸ்ட்மேன் 100 ரூபாய் கடவுளை கொடுத்துருவேன். ஆனா கடவுளுக்கு 100 ரூபாய் தசமபாகம் கொடுன்னு சொன்னா 50 ரூபாய் கொடுத்துட்டு நான் என்ன சொல்றேன், 50 ரூபாய் கொடுங்க காணிக்கன்னு சொல்லுங்கன்னு சொல்றேன். அதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. தசமபாகம் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறீங்க. மனசு வரல. நீ கொடுக்குற 50 ரூபாய் நான் கோட்டை கட்ட போறேன்னா சத்தியமா கிடையாது. காரியத்தை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். காணிக்கனா என்னன்னு தெரியாம காணி கொடுத்து என்ன பிரயோஜனம்? தசமபாகம் என்னன்னு தெரியாம தசமபாகம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? ஏன் இந்த திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார்? அதனுடைய நோக்கம் என்ன? நம்மளை எதுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புறாரு கர்த்தர்? நம்மளை வெளிநாட்டுக்கு தேவன் ஏன் அனுப்புறாரு? ஊழியக்காரன் நான் போக முடியல, அங்க போயிருக்கிறான். அங்க முதல் காரியம் கடவுளுடைய சபைக்கு ஏதாவது நம்ம செய்வோமா? இங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் கிடைக்காத ஒரு ஜாமாங்க எது? ஆண்டவரே காட்டுங்க, அதை நான் என் ஊழியக்காரனுக்கு வாங்கி தரேன். அதை நான் சபையோட ஊழியத்துக்காக வாங்கி தரேன். ஊழியக்காரனுக்கு வேணாம், ஒரு ஸ்டேஞ்சர் வாங்கி கொடு, சபையில உன் ஞாபகமா இருக்கட்டும். உன்னை கத்தரங்க கொண்டு போயிருக்கிறார்ல, உன்னை நான் போக முடியுமா? உன்னை கத்தர் கொண்டு போயிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்தி குப்பை பொறுக்கிட்டு இருந்தா, அவளை போய் முருதக்காய் சொல்லி ஆண்டரை பத்தி சொல்லி அழகு போட்டுல கலக்க வச்சு அவனை ராணி ஆக்கிட்டாரு. ராணி ஆக்கின பிறகு இவங்கெல்லாம் யூதர்கள், யூத குலமே அழிய போது ஒரு மந்திரி திட்டம் போட்டார். இப்ப போய் இந்த சித்தப்பன் முருதக்காய் என்ன செய்யறான், எஸ்தர் கிட்ட போய், அம்மா நீ போய் ராஜா கிட்ட போய் குலம் அழிய போதுமா, அந்த ராஜா மந்திரி கையெழுத்து வாங்கிட்டா, நீ போய் காப்பாத்து, நீ போய் எப்படியாவது பேசு அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா, இல்ல என் புருஷன் ராஜ மண்டபத்தில் இருக்கிறான், கொலு மண்டபத்தில் இருக்கிறான், அங்க பெர்மிஷன் வாங்கி தான் போகணும், பெர்மிஷன் வாங்காம போனா என் தலையை வெட்டிடுவாங்க, உனக்கு சட்டம் தெரியாதா உனக்கு, இப்ப அவன் கொலு மண்டபத்தில் இருக்கிறான் அப்படிங்கிறான். அப்ப இவன் சொல்றான், அவ பாவி இப்ப நீ சாகிறத பார்த்தன்னா குளமே அழியுதடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். இப்படிப்பட்ட நேரத்தில் நீ உதவி செய்யும்படிக்கு உனக்கு இந்த ராஜ நன்மை கிடைத்திருக்கலாம் அல்லவா? என்னையா அவனை சும்மா கத்தராணியை வச்சிருக்காரா? இப்படி ஒரு குளம் பின்னாடி அழிய போதுன்னு தெரிஞ்சு உன்னை ராஜாவுக்கு பிரியமான பொண்டாட்டியா மாத்தி உன்னை சிங்காசனம் உட்கார வச்சிருக்க ஆண்டவன், நீ என்ன சாகரன்னு சொல்லிட்டு இருக்கிற? எப்ப சாவான்? செங்கோலம் நீட்டினா தப்பிச்சுக்குவான்னு ஒரு கேப் இருக்குல்ல, ஒரு லூப் இருக்குல்ல, நீ போ அப்படிங்கிறான். 3 நாள் உபவாசம் பட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்ப போறான், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்ட்டு போறான். இவன் 1 நிமிஷம் தலையை குஞ்சிட்டு இப்படி சொரிஞ்சிட்டு இருந்தானா அவன் தலை போயிருக்கும். அவ கதவை திறனா என்னன்னு பாக்குறான், ஐயோ பொண்டாட்டின்னு சொன்ன டக்குன்னு கை நீட்டுறான். நீட்டின உடனே கொல்லக்கூடாது, நீட்டிடுறான். பொச்சங்கோலை நீட்டுறான். அப்படி இப்படி நீட்டின உடனே அவன் வெட்ட போறதான் கையை நிப்பாட்டிக்கிட்டான், இல்லன்னா வெட்டிடுவான். ஒரே வெட்டு தலைவலி. அவன் மப்பு பொண்டாட்டி என்ன சரி ஆத்தா வந்தா சரி வெட்டிடுவான். அதான் சட்டம். கொழு மண்டபத்துக்குள்ள உத்தரவு இல்லாம எவனும் நுழையக்கூடாது. அப்படி மாத்தணும்னா ராஜா பொற்சங்களை நீட்டணும், வேண்டான்னு சொல்லணும், அரச கட்டளை வரணும். இப்ப போனோடனே அரச கட்டளை பிறந்துருச்சு, அவ தப்பிச்சுக்கிறான். அப்ப எதுக்காக உனக்கு இந்த ராஜ்ய மேன்மை? உனக்கு எதுக்காக எஸ்ஐ போஸ்டிங்? உனக்கு எதுக்காக இந்த வேலை கொடுத்திருக்காரு? உன்னுடைய முதல் ஞானம் தேவனுடைய திருச்சபை கட்டப்படுவதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். உனக்கு கொடுக்கப்பட்ட ஞானம், உனக்கு கொடுக்கப்பட்ட பதவி உயர்வு, இது யாருக்காக பயன்படணும்? தெய்வத்துக்காக பயன்படணும். சார் நீங்க ஒரு எஸ்ஐயா இருக்கிறீங்க, அமலாசத்துக்கு கவர்மெண்ட் ஜாப்ல வேலை கிடைச்சு எஸ்ஐயா போயிட்டாங்க, ஒரு ஊர்ல போறாங்க. எதுக்காக எஸ்ஐயா போறாங்க, எதுக்காக கரெக்டா டிரான்ஸ்பர் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. மத்தவனுக்கு வர டிரான்ஸ்பர் வேற, உங்களுக்கு வர டிரான்ஸ்பர் வேற. உங்களை நீங்க போகும்போது உங்க ஊர்ல ஏதோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு அநீதி நடக்கும், அது உங்க கிட்ட தான் வரும். அப்ப நீங்க அந்த இடத்துல கஞ்சாடியா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாபம் வந்து சேரும். அந்த நேரத்தில் லட்சத்துக்கு காசு பார்க்காம அது ஆண்டோடைய புள்ள நம்மளை கத்தர் இதுக்காக தான் கொண்டு இருக்கிறாரு, நான் நியாயத்தை நான் செய்வேன்னு சொல்லிட்டு ஆண்டோடைய பிள்ளைக்காக நீ சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் கத்தரோட இன்ஸ்பெக்டர் ஆக்கி உனக்கு அந்த ஊர்ல டிரான்ஸ்பர் போட்டது. புரியுதா புரியலீங்களா?
அப்ப உங்களுடைய உயர்வு, உங்களுடைய வேலை எல்லாமே எதுக்கு பயன்படணும்? ஆண்டோடைய பிள்ளைகளுக்காக. ஊழியனுக்கு நான் சொல்லவே இல்லை, தெய்வத்துக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அது அந்த ஞானம் பயன்பட வேண்டும், அந்த வேலை பயன்பட வேண்டும். உட்கார்ந்து இருக்கிறவங்க யாராவது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் பின்னாடி வாழ்க்கையில் வரும். அங்க போனீங்கன்னா அங்க முதல் வேலை, அங்க நீ வாங்குற போன உடனே, தெய்வமே நான் உனக்கு என்ன வாங்கி தரேன்னு கேளுங்க. துறையில் ஒரு விசுவாசி இருக்கிறாரு, ஒரு லேப்டாப் வாங்கி வச்சிருக்கிறார். யாருக்கு? பாஸ்டுக்கா? அது நீ நல்லதான், நீ போனா வாங்கி கொடு. கல்யாணம் ஆகல, யாரு பொண்ணு பார்க்க வராங்களோ, யாரு பொண்டாட்டியா போறாங்களோ அவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாதிரியே பிரசன்ட் பண்ணதுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு இருக்கிறதுல நம்பர் 1 லேப்டாப் வாங்கி இன்னைக்கு ரிசர்வ்ல இருக்குது, இன்னும் இருக்குது. இப்ப கொரியாவுக்கு போயிட்டாரு, இன்னும் 2 வருஷத்துக்கு வர முடியாது, இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் கல்யாணம். 2 வருஷமா அந்த லேப்டாப் பீரோல இருக்கணும். யாருக்கு வாங்கி வச்ச? வரப்போற பொண்டாட்டிக்கு. சந்தோஷம், நான் வேணான்னு சொல்லையா, அப்படிதான் இருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் அப்படிதான் இருக்கணும். உன் வாழ்க்கையை திட்டமிட்டா அல்லவா? கடவுளுக்கு என்ன வாங்கி கொடுத்த? சர்ச்சைக்கு என்ன வாங்கி கொடுத்த? என்ன வாங்கி கொடுத்த? விளக்கமாறு வந்திருக்குமா? சரி, நான் உங்களுக்கு வாங்கி தரத திரும்பி திரும்பி சொல்றேன். காசை பத்தி நான் பேசவே கிடையாது, உங்க மனதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஆகவே இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அந்த காலம் தெரிஞ்சு 50 ரூபா தான் வாழ்க்கையில் நான் அதிகபட்சமா காணிக்கை செலுத்திருக்கிறேன், அதுவும் கால் எரிஞ்சு கை எரிஞ்சு ஆக்சிடென்ட்ல தப்பிச்சதுனால கொடுத்துருக்கிறேன்னு சொல்றவங்க வாழ்க்கையில 100 ரூபா நோட்டாவது காணிக்கப்படுவதற்கு ஜெபம் பண்ணி 1ஆம் தேதி அன்னைக்கு என்ன சொன்னீங்க? நான் சொல்றது சொல்லிடுறேன், கரெக்டா சொன்னது சொல்லிடுறேன். இந்த 100 ரூபா நோட்டுக்கு மேல வாழ்க்கையில போடுறதுன்னு சொல்றவங்க எவ்வளவு போடணும்? எவ்வளவு போடணும்? என்ன தர 500 ரூபா போடணும். பரவாயில்ல, ஒரு அம்மா சொல்லிச்சு 200 ரூபா போடணுச்சு. மூக்குலயே குத்தி விடுவேன். போட்டா 100 ரூபாய் போடலன்னா 500 ரூபா போடலாம், 2 கடையில போடாதானே. 500 நோட்டை போடுங்க. 500 ரூபா நோட்டுக்கு மேல நான் வாழ்க்கையில போட்டதில்லைன்னு சொல்றவங்க 1ஆம் தேதிக்கு எவ்வளவு போடணும்? 1000 ரூபாய் போடுங்க. வாழ்க்கையில நான் தான் வெள்ளியே காணிக்கை கொடுத்தலன்னு சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு இங்கு ஊத்துவாங்களே, அந்த பால் ஊத்தி ஊத்துவாங்களே, சங்குயா இங்க அந்த அந்த சங்கையாவது வாங்கி ஒரு மெட்டியாவது வாங்கி போடுங்க. ஏன்னா நான் வெள்ளியை போட்டேன்னு ஒரு கணக்கு உங்க அக்கௌண்ட் பரலோகத்தில் ஏறட்டும். என் புள்ள எனக்கு வெள்ளி காணிக்கை கொடுத்துருக்குறா, வெள்ளி அளவுக்கு நீ நம்பி இருக்கிறா. இந்த வெள்ளி வாழ்க்கையில போட்டவங்க வெள்ளி போடாதவங்க வெள்ளி போடுங்க. தங்க வாழ்க்கையிலேயே போட்டுறாதவங்களா இருக்காங்க, போட்டவங்க இருக்காங்க. போகாதவங்களுக்கு நான் சொல்றேன், கடையில போயிட்டு இந்த கடையில எதுங்க சீப்பான ரேட்டுன்னு கேளுங்க. தோடுக்கு பின்னாடி போற சொரம் இருக்கு பாத்தீங்களா, அது ஏதாவது பழசு வாங்கி வச்சிருப்பான், அது 100 ரூபா கொடுத்தா கொடுத்துருவான். மூக்குத்தி 100 ரூபாய்க்கு தானே. ஒரு சேலை வாங்கினா மூக்குத்தி ஃப்ரீ இருக்குல்ல, எங்கேயாவது தொலைவுங்க, எங்கேயாவது சேலை வாங்கினா மூக்குத்தி ஃப்ரீயான்னு சொல்லி ஒரு சேலை நீங்க வாங்கி வச்சுட்டு மூக்குத்தியாவது போடுங்க சாமிக்கு. தங்கம் அப்படிங்கிறது காணிக்கையா இருக்கட்டும், உங்க பேர்ல இருக்கட்டும். நியாயமான காணிக்கை செலுத்துங்க. நியாயமான காணிக்கை எவ்வளவுன்னு சொல்லியிருக்கிறேன், வராதவங்களுக்காக சொல்றேன், வந்தவங்க கோச்சிக்க கூடாது. டைம் 2:50 சொன்னா சந்தோஷமா பாத்துக்கிறோம். மணி இப்பொழுது 2:55 சொன்னா சந்தோஷமா கேட்டுக்கிறோம். அறிவு இருக்கா? ஒரு நாளைக்கு 100 தான் சொல்றேன் அப்படின்னு கேட்கறோமா? கரெக்டா சந்தோஷம், நம்ம டைம் கரெக்டா ஓடு. ஆகா ஆகா, வெரி குட் வெரி குட். அவன் சொன்ன டைம் உன் செல்போன் டைம் கரெக்டா இருந்தா எப்படி இருக்கு? நம்ம ஒரே சந்தோஷம். வெரி குட். மணி 10:35 கரெக்ட். ஏன்டா 100 தான் சொல்லணும் கேட்கறோமா? கேட்கறோமா? கேட்கறது. ஆனா இதை பத்தி சொன்னா கோபம் வருது, கோச்சிக்காதீங்க. நியாயமான காணிக்கைங்கிறது உன் சம்பளம் கூட்டல் கிம்பளம் ரெண்டையும் கூட்டி 30 ஒரு நாள் சம்பளத்தையும் கிம்பளத்தையும் கூட்டி எவ்வளவு வருதோ, புரியுதுங்களா? அதை கடவுளுக்கு குறைந்தபட்சமாக காணிக்கையாக செலுத்துங்க. குறைந்தபட்ச காணிக்கையாக. நான் வரும்போது யோசிச்சேன், ஸ்டாலின் வரத்துக்கு முசிறி அலலப்படுது அண்டாறு போல இருக்குது இல்லையா? அதனால நான் நினைச்சேன், ஆண்டவரே நீ வரத்துக்கு நான் என்ன ஆண்டவரே செஞ்சுட்டு இருக்கிறேன்னு கேட்டேன். அவர் வரத்துக்கு இவ்வளவு ஆயத்தப்படுறாங்க. ஆண்டவர் வருக போறாரு, நான் வரப்போறேன், ஆத்மாவை ஆதாயம் பண்ணி வைங்கிறாரு. ஐகாஸ் தேவா ஒரு அம்மா கேக்குது, எத்தனை கிலோ முட்டைக்கோசு சொன்னீங்களா? எத்தனை கிலோவே வாங்கிட்டு வரணும்? ஐகாசு மனசுக்கு வரல, ஏதோ கோசு கோசுன்னாங்கய்யா. எத்தனை கிலோ வாங்கிட்டு வரணும்? 1/2 கிலோ போதுமாயா? 1 கிலோவாயா? எதுக்குயா கோசு அப்படின்னு ஒரு அம்மா கேக்குது. ராஜாத்தி சிஸ்டர், நீங்க சபைக்கு வரதுனாலும் பரவாயில்ல, வீடு கட்டுங்க, ஒரு ரிலையன்ஸ் சிம்மு வாங்கி நீங்க காசு போடுவோம், நானாவது போறேன், 10 சிம் வாங்கி வச்சுக்கிறேன், 10 செல்போனாவது வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு 5 காசு தான், ஒரு மெசேஜுக்கு 2 ரூபா கூட போகாது. அது 10,000 ரூபா போனாலும் நான் பேசுறேன், நான் போடுறேன். இதான் கேட்டுட்டு இருக்காங்க, 5-6 பேர் கேட்டுட்டு இருக்காங்க. வசனத்தையாவது கேட்கலாம் இல்லையா? தேவி அம்மாவுக்கு நெஞ்சில ஓட்ட வருது, எக்ஸ்ரேல ஒரு பொத்தை வந்துருச்சு, ஒரு கட்டி தெரிஞ்சதுனா தான் சபைக்கு வரும், இல்லைன்னா சபைக்கு வராது. இல்லைன்னா திருவிருந்தன்னைக்கு எங்க போகணும்?
கரெக்டா பழனி மலைக்கு போய் என் பிள்ளைய மொட்டை அடிக்க போனுங்க. அது என்ன டேட் கொடுக்குது? அந்த டேட் கொடுத்தது யாரு? தேவி அம்மா கொடுக்குறாங்க. தான் பையனுக்கு எங்க மொட்டை அடிக்கணும்? ஆப்பா என்னைக்கு அடிக்கணும்? மாசத்துக்கு ஒருக்க திருவிருந்து கருவியே அன்னைக்கு. அப்படி போட்டு வருவான அன்னைக்கு போய் மொட்டை அடிச்சாதாயா பழனியே கலகலக்கம். திருவிருந்த விட்டுட்டு போயிட்டாங்க. கவனிச்சிங்களா? அன்னைக்கு மொட்டை அடிச்சாதான் நம்ம பையன் மண்டல இருக்க முடி என்ன செய்யும்? இறங்கும். இல்லைன்னா இறங்குமா? செய்தி கேளுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் தேவி கிட்ட. இப்பயும் சொல்றேன், செய்தி கேளு, செய்தி கேளு, செய்தி கேளு, வசனத்தை கேளு, வசனத்தை கேளு. 100 தடவை கேட்டாதான் 100 தடவை பிரசங்கம் பண்ணியாச்சு அழுகாதன்ட்டு. அழுகாம இருக்கிறமா? இல்ல, 100 150 தடவை கேட்டாதான் அப்படியே இந்த எருவு மாட்டுக்கு ஊசியில குத்தினா எப்படி உரைக்குமான்னு தெரியல. குத்தி தான் பார்க்கணும் ஒரு தடவை. அப்படி ஒரு சிலுக்கு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ குத்திட்டே இருக்க வேண்டாம், ஊசி உடைய வேண்டியதான். அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தாதான் எறும்பு ஊற கல்லும் கொழியும் அப்படிங்கிற பழமொழிப்படி உள்ளுக்குள்ள எழுதப்படும். அதுக்குதான் நாங்களும் சொல்லி 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 பாக்குறது. இல்லைன்னா அது வரைக்கும் அழுவாச்சுதான். என்ன பிரசங்கம் பண்ணாலும் அழுவேன். நீ என்ன பிரசங்கம் அழுவேன். சரி, ஆகவே இவையெல்லாம் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். புது வருஷத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க. டெய்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே புது வருஷம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளை பெற்றீங்கன்னா, வாலிப பிள்ளைங்களை பெற்றா தாய் தாப்பம் கவனிங்க. நான் வாரம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த 6 வாரத்துக்கு ஒருக்க வரவங்களுக்கா பேசிட்டு இருக்கிறேன். இப்பெல்லாம் 4 வாரத்துக்கு ஒருக்க இல்ல. இப்பெல்லாம் எத்தனை வாரத்துக்கு ஒருத்தருவேன்? அது ஒரு கணக்கு வச்சிருக்கிறாங்க. 6 வாரம். ஒரு அம்மா போன வாரம் சொல்றாங்க, பாஸ் 5 வாரம் தானே பாஸ், 6 வாரம் தானே பாஸ் நான் வரல. முதல் வாரம் அந்த காரணம், 2வது வாரம் இங்க போயிட்டேன், 3வது வாரம் அப்படி, அதெல்லாம் கரெக்டா நான் வச்சிருக்காங்க. 4வது வாரம் இது, 5வது வாரம் இது, 6வது வாரம் இந்த வாரம் வந்துருவோம் பாஸ். கரெக்டா இந்த வாரம் கரெக்டா வந்துருவேன். சரி, அதெல்லாம் தப்பு இல்லை. நீங்க செய்யுங்க. வசனத்தை கேளுங்கன்னு சொல்ல வரேன். வார்த்தையை கேளுங்க. வேற என்ன பேச வந்து நான் புது உங்க பிள்ளையை பெற்றவங்களுக்காக பேசுறேன். பிள்ளையை பெற்ற மகராசிகள், நீங்க விதைக்காத இடத்துல பிசாசு விதைச்சிருப்பான். இதை நீங்க மறக்க கூடாது. இது மறக்கவே கூடாது, மறக்கவே கூடாது. நம்ம வீட்டுக்கு முன்னாடி முள்ளு செடி முளைச்சிருக்கு டாக்டர் சார். ஆனா வயல்ல போய் நெல்லு விதைக்கிறீங்க இல்லைங்களா, அங்க முள்ளு முளைக்குமா? வயல்ல நெல்லு வச்சிருக்கிறீங்க, நெல்லு நட்டுட்டீங்க, அங்க முள்ளு வருமா? ஏன் சார் வரல? இங்க எப்படி சார் வருது, அங்க ஏன் சார் வரல? ஆமா, அப்ப அங்க நெல் அப்ப இங்க அது ஒண்ணு செயல வருது. இதேதான் சார், உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் திட்டமிடவிட்டால் பிசாசு திட்டமிட்டு இருக்கிறோம். நீங்க கடவுளை நம்புனா அதை நம்பிதான் வேற வழியே கிடையாது. நான் கடவுளை நம்புறேங்க, அதெல்லாம் கடவுளை காப்பாத்துவாங்க. என் கடவுள் காப்பாத்துற வந்தா உலகத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடக்கூடாது சார். கடவுளால கண்ணை ஒருத்தன் கண்ணீரை துடைக்க முடியும்னா உலகத்துல ஒருத்தோட அழுக மாட்டான் சார். கடவுள் கண்ணு துடைக்கிற வேலை அவரு கிடையாது, கண்ணீர் துடைக்கிற வேலையும் அவரு கிடையாது, உன்னை உயர்த்துற வேலையும் அவரு கிடையாது. உன்னை உயர்த்துவதற்கான எல்லா திட்டமும் வகுத்து வைத்து விட்டான். அந்த திட்டத்தினூடாய் போய் நீ மேல ஏறி போக வேண்டியதான் உன் வேலை. அவனை தூக்குன்னு சொல்றதில்ல, அவன் தூக்குற வேலை கிடையாது. திட்டம் என்ன? இங்க கவனிங்க, மறுபடியும் சொல்றேன். இன்னைக்கு 2 மணிக்கு முடிச்சாலும் சரி, வீட்டுக்கு பிறகு போய்க்கலாம். இது எல்லா ஜன்னலையும் சாத்துறேன். படப்பட ஜன்னல் எல்லாம் கதவெல்லாம் சாத்தியாச்சு. இப்ப இங்க என்ன வரும்? டியூப்லைட் ஆஃப் பண்ணிடுறேங்க. என்ன இருக்கும்? புரிஞ்சுக்கோங்க. ஏங்க நான் 100 தடவை சொல்லிட்டேன், காதுல ரத்தம் வருதுன்னு சொல்ல தெரியுது, ஆனா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாருங்க. புரிஞ்சுக்கோங்க, உள்ளுக்குள்ள கொண்டு போங்க. நான் தெய்வ தத்துவத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். இறைவன் ஜோதியா இருக்காருன்னு சொல்றீங்க, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கருணைன்னு சொல்றீங்க. ஐயா, என்ன தத்துவத்துல சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க சார். நாங்க சொல்லிடுறோம். வெளிச்சம் இறைவன் அல்ல சார், இறைவன் வெளிச்சமாக இருக்கிறார். இறைவனை புரிந்து கொள்ளணும், வெளிச்சத்தை புரிஞ்சுக்கோ. பிசாச விளைவிக்கணும்னா இருள விளைவிக்கோ. அப்ப வெளிச்சத்தை நீ வேண்டான்னு சொன்னிய ஒழிய இருட்ட வான்னு கூப்பிட்டியா? இருள நீ வான்னு கூப்பிடல. ஆனா என்னைக்கு நீ வெளிச்சத்துக்கு வெளிச்சமே நீ உள்ளுக்குள்ள வராதான்னு சொன்னியோ அங்க என்ன வந்துருச்சு? வந்துருச்சு. நீ கூப்பிடல. ஹலோ, நீ கூப்பிடல. நீ நல்ல மனுஷன், நீ கூப்பிடல. வாங்க சாட்சி சொல்லணுமா? கர்த்தருக்கு நன்றி. இன்னைக்கு கார் வாங்கியிருக்கிற அளவுக்கு எங்களை உயர்த்திருக்காரு அப்படின்னா அது கடவுளுடைய கிருபை தான். சாதாரண சைக்கிள் அவங்களுடைய தொழிலை தொடங்கினாங்க. அப்புறம் டிவிஎஸ் வாங்கினாங்க, அதுக்கப்புறம் யமஹா வாங்கினாங்க. இன்னைக்கு கார் வாங்குறாங்க அப்படின்னா பணம் இருந்தோன்னா எல்லாமே வாங்கிட முடியாது.
நினைச்சோன்னா எல்லாமே நடந்துராது. கார் வாங்கணும்னா 5 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்து நினைச்சிட்டே இருந்தோம் கார் வாங்கணும்னு. ஆனால் வாங்க முடியல. அதே மாதிரி வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சோம். அந்த சிந்தையெல்லாம் இவ்வளோ நாளாக இல்லை. நம்ம எப்போ ஒன்று நம்ம நடக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய வழி கடவுளுக்கு பிரியமாக இருக்கும் பொழுது, அவருக்கு விருப்பமாக இருக்கும் பொழுது தான் நம்ம நினைக்கிறது நடக்கும். அதே மாதிரி பல இதுலாம் போயிட்டு இருந்தோம். கோயில் அது இது அப்படியே எல்லா வழியிலும் போயிருந்தோம். இப்போ எல்லாமே முடிவு பண்ணி எல்லாமே ஆண்டவர் தான் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எண்ணம் எல்லாமே நிறைவேறுது. சர்ச்சுக்கு வந்திருந்தாலும் மற்றவங்களுடைய பேச்சை கேட்டுட்டு கோயிலுக்கு அவங்களோட காரியத்தை செய்யறது அப்படிலாம் சில இது செஞ்சுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ கடைசியாக எதுவுமே அது எதுவுமே சரி கிடையாது. நம்ம எந்த வழியில் போனாலும் கர்த்தர் ஒருவர் தான். அது எல்லா வழியிலையும் போய் பார்த்தா அது எதுலையுமே எங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது. அந்த ஒரு முடிவு பண்ணி இப்போ கடவுள் இந்த 43 வயசுல வீடு கட்டவும் ஆரம்பிச்சிட்டோம். நான் நகை எடுக்கணும்னு நினைச்சோம். இன்னுமே ஒரு சின்ன காணிக்கை நான் தான் ஃபஸ்ட்டு போட்டேன். ஒரு மோதிரம் 2 கிராமில் கடவுள் பாஸ்டர் சொன்ன உடனே தங்கத்தை விதைங்க, திருப்பி உங்களுக்கு தங்கத்தை கடவுள் தருவார்னு. அப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தங்கத்தை 2 கிராம் நான் தான் ஃபஸ்ட்டு காணிக்கை கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு போதுங்கிற அளவுக்கு தங்கத்தை கடவுள் கொடுத்துருக்காரு. என்கிட்ட இருக்கிற நகை யார்ட்டுமே எங்கள் சொந்த பந்தம் யார்ட்டுமே இருக்காது. ஆனால் நான் போடுறதில்ல, அமைதியாக போயிடணும் அப்படிங்கிற அளவுக்கு என் பிள்ளை எனக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு எடுக்கிறதுக்கு கடவுள் கிருபை கொடுத்துருக்காரு. இனிமேல் நகை போதும், எடுக்க வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைச்சோம். வீடும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கடைசியாக என்ன, ஒரு மனித வாழ்க்கையில் நல்லா சம்பாதிச்சோம், ஒரு வீட்டை கட்டினோம், குழந்தைகளை படிக்க வச்சோம். வாழ்ந்தோம். கடைசியாக கார் வாங்கணுமா, நல்லா வாழ்ந்துட்டு போனோம் அப்படின்னு இருக்கணும். அதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. அந்த வாழ்க்கை எங்களுக்கு எல்லா ஆசையும் இந்த 43 வயசையே நிறைவேறிச்சு. அதுக்கு எல்லாமே கடவுளுடைய கிருபை இருந்தால் தான் முடியும். இந்த 6 லட்சம் ரூபாய் எங்களுக்கு எப்பயோ இருந்துச்சு. ஆனால் அப்பெல்லாம் எங்களால் கார் எடுக்க முடியல. ஆனாலும் இப்போ எப்படிதான் நான் ஒரு எய்மில் போனோம். நம்ம சூழ்நிலைக்கு நம்ம வசதிக்கு ஒரு 3 லட்சம் ரூபாயில ஓம்னி எடுத்தா போதும், நமக்கு வண்டி ஓட்ட தெரியல, எதுவும் தெரியல, இப்போ இதை எடுத்துட்டோம்னா பின்னாடி வேற எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணி நாங்களே ஏபிடிக்கு போயிட்டோம். போயிட்டதுக்கு அப்புறம் திடீர்னு காரை பார்த்தோன்னா 4 லட்சம் ரூபாயில ஒரு ஆல்ட்டோ வந்துருச்சு, பெட்ரோல் காரு. இப்பதான் புதுசா எடுத்திருக்காங்க. அதை நம்ம முடிவு பண்ணிட்டு அதை வாங்குறதுக்கு இதே வாங்கிக்கலாமே. ஓம்னி கடை விற்கிறவங்கள இருந்து பெட்டி கடையில இருந்து எல்லாம் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு வேலையும் கிடையாது, எடுக்கிறதே இருந்தால் காரை எடுத்தலான்னு திடீர்னு மூடு மாறிடுச்சு. 4 லட்சம் ரூபாயில அந்த கார் ஆல்ட்டோ பேசி முடிச்சுட்டு 5 ரூபா அட்வான்ஸும் புக் பண்ணிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் பணம்லாம் கொடுக்கலாம், செட்டில் பண்ணலான்னு போறோம். கடைசியா பணத்தை 3 லட்சம் ரூபாய் எடுத்து ரெடி கேஷ் எடுத்து வச்சுக்கிட்டு டேபிள் மேல பணத்தெல்லாம் வச்சுட்டோம். திடீர்னு அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றாரு, வாங்க சார் பணம் கொடுக்கலான் இருக்கோம் அப்படின்ட்டு. அவர் பேசிட்டே இருந்துட்டு அப்புறம் டக்குனு சார் வாங்க சார், இன்னும் கொடுக்கல இல்லை பணம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கூட்டி போனார் டீ சாப்பிடலான்னு. உடனே ஏன் சார் பெட்ரோல் வண்டி எடுக்கிறீங்க, நான் எடுத்து என்னால் சேல்ஸ் பண்ண முடியல, எடுக்கிறதே எடுக்கிறீங்க, காசு பண்ணாலும் பரவாயில்ல, டீசல் வண்டி எனக்கு எடுத்து கேடா எடுங்க சார். எனக்கு காருடைய பத்தியெல்லாம் எந்த இதுவும் தெரியாது. காரை பத்தி இது நல்லது அது நிறைய பேர்த்துட்டு ஆலோசனை பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கும். அது வாங்கலாமா இது வாங்கலாம்னா பெரிய கன்ஃபியூஷன்ல அவ்வளோ குழப்பத்துல இருந்தான். அதுக்கப்புறம் சரி ஒவ்வொருத்தரையும் கேட்டா முடிவாகாது, நம்மளது சூழ்நிலைக்கு நமக்கு எது பெஸ்ட்டோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேருமே தீர்மானம் பண்ணியிருந்தோம். அவர் பெட்ரோல் வேணான்னு சொல்லிட்டாரு. போயிட்டு அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் வேணாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விஎஸ்டி போயிட்டு டீசல் வண்டி நீங்கள் புக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நான் நினச்சிட்டேன் ஐயோ 5000 அப்போ வேஸ்ட்டாக போயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாம் பண்ணிகிட்டே இருந்தேன். எப்படி அவங்கள்ட்ட போய் திரும்ப கேட்கறது அப்படின்னு. கடைசியில் அந்த கம்பெனிலேருந்தே ஃபோன் பண்ணி உங்கள் பணத்தை வாங்கிக்கோங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்களே கூப்பிட்டு கொடுத்தாங்களேன்னு ரொம்ப சந்தோஷம்னா அந்த பணமும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் விருப்பமான அந்த டீசல் வண்டியே கர்த்தர் எடுக்க உதவி செஞ்சேன். நான் ஏன் சொல்கிறேன்னா, அந்த 6 லட்சம் ரூபாய் என்னால் எப்போவே எடுக்க முடியும். ஆனால் அப்போல்லாம் என்னால் எடுக்க முடியல. நம்மளுடைய வழி கரெக்டாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக நிச்சயமாக அந்த எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அதுங்கிற சாட்சியாக நான் சொல்கிறேன். எங்களை ஒரு நிறைவான பாதையில் கர்த்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய கிருபை இருந்தால் தான் முடியும். அதனால் கர்த்தருக்கு நன்றி, கோடான கோடி நன்றி. எங்களுடைய எல்லா செல்வத்தையும் வச்சு இனி எங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நாங்கள் நல்லா எங்களுடைய வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னு வேண்டி கர்த்தருக்கு என்னுடைய காணிக்கை. ஆனால் இப்போ நான் கொடுக்கல, கார் வாங்கினதுக்கு காணிக்கை கொடுக்கல, அடுத்த வாரம் கொடுக்கலான்னு வந்துட்டோம். இருந்தாலும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, கோச்சுக்கனா டிரைவர் வர லேட் ஆயிடுச்சுங்க சார். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எப்படி நன்றி வார்த்தையில் கடவுளுக்கு வாயில சொன்னா பத்தாது, எங்களோட வழி இனிமே கடவுளுக்கு பிரியமாய் நடக்கணும்னு வேண்டி அப்படியே சாட்சி. நன்றி. கையில தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர்.
இன்னும் மகிமையான காரியங்களை செய்வாராக. துறையூர்ல ஒரு அம்மா பிரேமான் இருக்காங்க, இங்க இல்ல, அதனால பேர் சொல்றேன், தெரியுமா? இங்க கவனிப்போம். முதல்ல ஒரு நகை போட்டாங்க. அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 45 பவுன் நகையை பேங்க்ல இருந்து அந்த ஏலம் விட்டதுனால அடிமட்ட ரேட்டுக்கு அதை எடுத்துட்டாங்க. அதை அடுத்த வருஷம் சாட்சி சொல்லி அடுத்த வருஷம் நகை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிலம், புலன், வீடு இதெல்லாம் அடுத்த வருஷம் நிறைய வாங்கினாங்க. போன வருஷம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, 2012 ஜனவரி நடக்கும்போது எதுக்கு பாசத்தை காணிக்க போகணும்னு சொல்லிட்டு சபைக்கு வர ஒரு அம்மா இன்னொரு அம்மாவை தட்டி விட்டு, இந்த அம்மா காணிக்கை போடுறதை நிறுத்திட்டு இந்த அம்மா இன்னொரு அம்மா உட்கார பார்வதிங்கிற ஒரு அம்மாவை தட்டி விட்டு காணிக்கை போட நிப்பாட்டாங்க. போன வருஷம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு போன மாசம் எங்கிட்ட சாட்சி சொன்னாங்க. எங்க வருஷத்துல இத்தனை வருஷம் வாழ்க்கையில வராத கஷ்டம் இந்த வருஷம் வந்து என் கழுத்துல போயிருக்கிறது கவரிங் செயின் தான் இருக்குது பாருங்க அப்படின்னு அதே பிராமா சிஸ்டர் போன வாரம் சாட்சி சொன்னாங்க. இப்ப இவங்க என்ன சாட்சி சொன்னாங்க கேட்டீங்களா? நம்ம விதைச்சத 100 மடங்கு, ஒரு நெல் எப்படி 100 நெல்லா திரும்பி வருதோ, ஒரு கேவுரு எப்படி 500 கேவுரா திரும்பி வருதோ, அது போல நம்ம விதைக்கிறத கர்த்தர் என்ன செய்யறாரு? திருப்பி தர்றாரு. இவ்வளவுதான் விஷயம். விளையத்துக்கு டைம் ஆகலாம், ஆனா விளையாம போகாது, விளையும். நம்ம உட்காந்துக்கிட்டு ஏதோ பாச காணிக்கை பத்தி பேசுறாருன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க நன்மைக்காக தான் நான் சொல்றேன், உங்க நன்மைக்காக தான் நான் சொல்றேன். இதே செய்திதான் பாசுகிட்ட பேசினேன் புதன்கிழமை தொட்டியத்துல. அப்ப நான் சொன்னேன், எங்க பிள்ளைங்க 500 நோட்டு காணிக்கை போடுவாங்க, 1000 நோட்டு காணிக்கை போடுவாங்க, தங்கம் போடுவாங்க, வெள்ளி போடுவாங்கன்னு சொன்ன உடனே அப்படின்னா நானும் போய் எங்க சபையில பிரசங்கம் பண்ண போறேன், 1ஆம் தேதி தங்க காணிக்கையோட சொல்லி பேசுறேன்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ பிரசங்கம் பண்ண, ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, நீ தங்கத்தை அன்னைக்கா நீ காணிக்கை போடுவியான்னு கேட்டேன். ஊழியக்காரன் கேட்டேன். நீங்க விசுவாசிங்க, ஊழியக்காரனுக்கு இதை விட 10 மடங்கு நான் பேசுவேன், கண்டம் துண்டமா பேசுவேன். இதுதான் சத்தியம். விசுவாசங்கிறது வாயில இல்ல, நன்றிங்கிறது வாயில கிடையாது, வார்த்தையில இல்ல, செயல்ல வரணும் நன்றிங்கிறது. அப்ப நீ விதைச்சிருந்தாதான் நீ அறுத்துக்க முடியும். நீ விதைக்காததான் நீ பணம் சுடுகாடு போற வரைக்கும் அறுக்க முடியாது. நீ விதைச்சுவை, நீ விதைச்சுவை, நீ விதைச்சுவை நான் சொல்றேன். இங்க உட்கார்ந்துருக்கவங்களை யாராவது ஒருத்தராங்களாவது நான் சாகிறதுக்குள்ள மிஷின் வாங்கி அதன் பண நோட்டை எந்த அளவுக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும். நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், கத்தாவே காசு அவன் கையில் எண்ணக்கூடாது. எவ்வளவு ஒருத்தன் மிஷின் போட்டு கவுண்டர் மிஷின் போட்டு எண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மிஷின் போட்டு காசு என்ற அளவுக்கு தேவரே ஒரு பிசினஸை தாங்க, அதுக்குரிய வழியை திறந்து கொடுங்க ஆண்டவரே நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம சொகுசா கார்ல போறோம், அதுல வரோம், அதுல சேரும். நாங்க உட்காந்து என்னென்ன ஜோம் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு தான் தெரியும். நாங்க என்னென்ன சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு தெரியும். யார் யார் எதுல வரணும், எப்படி வரணும்னு சொல்லி நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நாங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்காக தான் எங்களை கத்தர் வேலையை விட்டுட்டு வந்து உட்கார்றா, நீ ஜோம் பண்ணா மடையான்னு சொல்லிட்டு இருக்கிறார். அவங்களுக்கு அது தெரியல, உனக்கு அது தெரியும். நீ ஜோம் பண்ணு, அவங்க சம்பாதிக்கிட்ட அவங்க மூலியமா நான் உனக்கு காணிக்க தரேங்கிறது தான் தேவ திட்டம். சரி, எதை பத்தி பேசிட்டு இருந்தேன் நான்? இப்ப வாலிப விட்டுருங்க, காணிக்கை பத்தி பேசி வாலிப பிள்ளைகளுக்காக பெற்றவங்க நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நீங்க இந்த முள்ளு கதையை பேசுறேன். நீங்க விதைக்காத இடத்துல பிசாசு விதைச்சிருவான் சார். நீங்க நெல்லை விதைச்சதுனால அங்க வந்து முள்ள கொடுக்கவனால முடியல. நீ விதைச்சதை விளைவதை தடுப்பதற்காக ஒரு சின்ன களை வருகிறது. ஒரு களைய ஒரு சின்ன குழந்தை போய் 2 விரல்ல புடுங்கிடலாம், ஆனா ஒரு முள்ளு மரத்தை புடுங்க முடியாது. நீ ஏதாவது ஒண்ணு விதைச்சிட்டனா அந்த இடத்துல பிசாசு வேற ஒண்ணு விதைக்கவே முடியாது. நான் வச்சுக்கோங்க. உன்னுடைய என்ன பஸ்ல போறீங்க, பிரயாணம் நல்லா இருக்கட்டும், எனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ சொல்லாட்டி அவன் ஒரு திட்டம் வச்சிருக்கான் உன்னை நிக்க வச்சுட்டு போகணும்னு. யாரு? ஏன்னா வெளிச்சம் இல்லாத இடத்துல என்ன இருக்கும்? நீ ஜெபிக்க விட்ட இடத்துல அவன் இருக்கிறான் சார், அதை மட்டும் மனசுல வச்சுக்கோ. நீ ஜெபிக்க விட்ட இடத்துல ஆஞ்சா நிக்கிறான். உன்னை கவுத்தெடுக்கிறதுக்காக, உன்னை கழுத்தெடுக்கிறதுக்காக, உன்னை நிக்க வைக்கிறதுக்காக, உன்னை அள வைக்கிறதுக்காக, உன்னை நுங்கறதுக்காக, நூல் ஆக்கிறதுக்காக, நூடுல்ஸ் ஆக்கிறதுக்காக அவன் ரெடியா இருக்கிறான். நீ திட்டமிடாவிட்டால், நீ பேசாவிட்டால் ஒன்னும் பிரச்சனை இல்லை. வண்டியில இருந்து சார் டாக்டர் சார் வண்டி எடுத்து கிளம்புறாரா, ஆண்டவரே இன்னைக்கு பிரயாணம் அற்புதமா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், ஒரு சின்ன கீரல் கூட வண்டியில விழக்கூடாது, ஒரு சின்ன பாதிப்போட வரக்கூடாது, ஒரு சின்ன நாய் கூட குறுக்க வரக்கூடாது, வராது இயேசுவின் நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த இடத்த நீ ஆக்குபை பண்ணிட்ட. நீ ஆக்குபை பண்ணாம வண்டியை உட்காந்து லேட்டாச்சு கிருன்னு போகும்போதுதான் நாய் குறுக்கால வருது, ஆட்டுக்குட்டி குறுக்கால வருது, கோழி பறக்கிறது, ஒருத்தன் திட்டுறது வர்றது, இதெல்லாம் நடக்கும். கரெக்டா பிளான் பண்ணி ஜாம் பண்ணி பிரேயர் பண்ணி. இதுக்காக சொல்றேன், கார் விஷயம் முக்கியம் இல்ல. காரெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க. இன்னைக்கு ஒரு கார் பண்ணா நாளைக்கு 4 கார் வாங்கிக்கலாம். ஆனா உங்க பொண்ணோட வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, உங்க பிள்ளையோட வாழ்க்கை, ஆணாகட்டும் பொண்ணாகட்டும், தயவு செய்து நான் சொல்றேன், டெய்லி ஜாம் பண்ணுங்க. உங்க பிள்ளைக்காக ஜாம் பண்ணுங்க. நல்லா ஜாம் பண்ணணும். என்னன்னு ஜாம் பண்ணணும்? ஆண்டவரே ஏற்கனவே சொல்லி கொடுத்துறேன், மறுபடியும் சொல்லிடுறேன், புதுசா 100 தடவை கூட சொல்றேன், நான் சாகர வரைக்கும் சொல்லுவேன். என் பொண்ணு மேல
இன்னொருத்தனுடைய ஆம்பளையோட உனக்கு சித்தமில்லாத ஒரு ஆண்மாவனோட காத்து கூட படக்கூடாது, கனவு கூட வரக்கூடாது, லெட்டர் கூட படக்கூடாது, ஒரு போன் கூட பண்ணக்கூடாது, முகத்துல கூட முழிக்கூடாது. என் பிள்ளையோட ஆவி, ஆத்மா, சரீரம், போக்கு வரத்து, பழக்க வழக்கம் எல்லாம் ஆண்டவரே உங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க டெய்லி ஜெபம் பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு தேங்காய் பறிக்கணும்னா, இன்னைக்கு தேங்காய் பறிக்கணும்னா 5 வருஷம் முன்னாடி நட்டு வச்சிருக்குன்னு பாருங்க. அது போல உங்க பிள்ளையோட கல்யாணத்துக்கு கல்யாணத்தன்னைக்கு மாரடிக்காதீங்க. இப்ப இருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளை வயசுக்கு வந்த நாள் இருந்து ஜெபம் பண்ணுங்க. இல்லைன்னா ஆண்டவனா பார்த்து என் பிள்ளைக்கு எப்படி வாழ்க்கை தரானா வாழ்க்கை தரனா முள்ளும் கல்லும் தான் முளைக்கும், காஞ்சூரி தான் மூடி கிடக்கும். அதனால பிள்ளைகளை பெற்றெடுத்தவங்க பிள்ளைகளுக்கு எதுக்குன்னா 10 மணி நேரம் ஆமா ஜெபம் பண்றதுக்கு. உங்க பெத்த பிள்ளைங்களுக்காக நீங்க எவ்வளவோ பிரயாசம் எடுக்கிறீங்க. ஒரு ஜெபம் நீங்க பண்ணக்கூடாதா? உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்களை அப்படியே விட்டுறாதீங்க, நல்லபடியா இருக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. டாக்டர் சொன்னது போல ஜெபிச்சிடுறோம், ஆனா பிராக்டிக்கல் லைஃப்ல கோட்டை விட்டுறோம். பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்றோம், ஆனா 9ஆவதுக்குள்ள சர்ச்சை கொண்டு வரணுங்கிற என்ன நமக்குள்ள கத்து தரல. இன்னும் நம்ம கத்து தரல, இன்னும் நம்ம கத்து கொடுக்கல. வராங்க, வந்துகிட்டு இருக்கிறாங்க. இதை போய் அமலா ஸ்கூல்ல போய் சொல்லுவீங்களா? 9:30 மணிக்கு போயிட்டு என் பிள்ளை வந்துகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனா இங்க சொல்றோம் அந்த பதில. பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, புது வருஷத்தை விட்டுறாதீங்க. புது வருஷத்துல உங்க உடம்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, உங்க குடும்பம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, உங்க வியாபாரம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, உங்க கார் பிரயாணம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க, நகை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, வருமானம் எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க. எல்லாம் நீங்க சொல்லணும். நீங்க சொல்லலாம் பேய் ஒன்று சொல்லிவிடுவோம். நீங்க சொல்லணும், என் உடம்பு இப்படி இருக்கும், என் குடும்பம் இப்படி இருக்கும், என் கணவன் மனைவி உறவு இப்படி இருக்கும். நீங்க சொல்லணும். நீங்க சொல்லலைன்னா கதைக்கு ஆகாது. அவன் ஒன்று சொல்லிட்டு போயிடுவோம். அதனால நல்ல வார்த்தைகளை சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இன்னைக்கு தீர்க்க தரிசன செய்திக்கு போவதற்கு முன்பதாக இன்னொரு செய்தி இருக்குது, வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். 16 வாசிங்க. ஒரு கதை, சின்ன கதை, கவனமா கேட்கணும். ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேற்பட்ட வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். சம்பிராயமாய் வாழ்ந்து வந்தான். சரி கவனிங்க, கதையை கேட்கணும். இதுதான் வாசிக்கிறோம். என்ன வாசிச்சோம் விக்கி? மனோவிஸ்வார் சபைக்கு வரதில்ல இல்லைங்களா? எங்க ஆயப்பனே கேட்கல, நீ யாருதான் கேட்குறீங்களா? வெளியே வடா தூக்கி போட்டு பந்தாடுறேங்கிறியா? உனக்குன்னே ஜிம்முக்கு போறனா இல்லையா பாடுறாங்கிறியா? நீ ஜிம்முக்கே போன, நீ அடிச்சா நான் கீழே வந்துடுவேன். ஆராதனைக்கு வாயா? என்னதான் சொல்லுதுன்னு தெரியல. இதே சபையில ஒழுங்கா ஆராதனைக்கு வரவங்க எப்படி இருக்கிறாங்க, ஒழுங்கா ஆராதனைக்கு வரவங்க எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்பயும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம். ஐஸ்வர்யவான் ஒருத்தன் இருந்தான் இல்லையா? அவன் எப்படி வாழ்ந்தான்? ரொம்ப லக்ஸூரியஸா வாழ்ந்தான். அதான் அர்த்தம். இங்கிலீஷ்ல லக்ஸூரியஸ், தமிழ்ல ஆடம்பரம். சம்பிராயம் என்கின்ற வார்த்தையை தமிழ் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சம்பிராயமாய் வாழ்ந்தான். அப்ப ரொம்ப பணக்காரன், அதனால ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்தான். ஓகே, வாசிங்க அடுத்த வசனம். நிப்பாட்டுங்க. இப்ப யார் இருக்கா? லாசரு. சொல்லுங்க. லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு, அவன் யாரு இவன் யாரு? அவனுக்கு நேர் ஆப்போசிட். அவன் எவ்வளவு கோடீஸ்வரனா இருந்தானோ இவன் தரித்திரனா இருக்கிறான். இவன் யார் இருக்கிறான்? ஒரு பாடம் கத்துக்கோங்க. இந்த தரித்திரம் பேர் என்ன? பணக்காரன் பேர் என்ன? ஐஸ்வர்யவான்கிறது பேரா பாவா? ஏன் அவன் பேர் என்னன்னு கேட்டா ஐஸ்வர்யவான் சொல்லக்கூடாது. இவன் தரித்திரம் பேர் என்ன? ஐஸ்வர்யவான் பேர் என்ன? அதை சொல்லுங்க, ஐஸ்வர்யவான் சொல்லக்கூடாது. இங்க பாருங்க, அதாவது நமக்கு இவ்வளவு மூலனா கர்த்தருக்கு 1 கோடி மூலம் இருக்குது பாருங்களேன். அதுதான் எனக்கு பெரிய ஆச்சரியம். ஒருத்தனை அறிமுகப்படுத்தும் பொழுது அற்புதமாய் தேவன் அறிமுகப்படுத்துவார். நீங்களும் கத்துக்கோங்க. யாராவது ஒருத்தனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது உங்க வாழ்க்கையில என்ன அவனால அவனுக்கு நஷ்டம் வருதா, அவனால லாபம் வருதா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் நம்ம வாழ்க்கையில அவனை கொண்டு வந்து உள்ள விட்டாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா புரிஞ்சுக்கலாம் அவன் யாரு அப்படிங்கிறத கர்த்தர் சொல்லிடுவாரு. இதுதான் ஜாதகம், வேற ஒண்ணும் இல்லை. எவனையும் கேட்க வேணாம். நியூமராலஜி அது கியூமராலஜி அது. இங்க சொல்ற பாரு, ஒரு லாஜி வருது பாரு. இது என்ன லாஜின்னு பாருங்க. பணக்காரனுக்கு பேர் சொன்னார கர்த்தர். சார், தரித்திரனுக்கு பேர் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஆரம்பிச்சாருங்க? லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரன். ஏன் ஐஸ்வர்யான்னு சொல்லி ஆரம்பிச்சாரு? ஏன் அவனுக்கு பேர் இல்லையா? அவங்க ஆத்தா பேர் வைக்கலையா? இல்ல ஆண்டவருக்கு பேர் தெரியாதா? சொல்லுங்க. தெரியுமில்ல, ஏன் சொல்ல? அவன் பேரே சொல்ல விரும்பல கர்த்தர். அதான் விஷயம். லோத்துக்கு ஒரு பொண்டாட்டி இருந்தா, அவ பேர் என்ன?
லோத்தின் மனைவி. ஏன் ஆண்டருக்கு பேர் தெரியாதா? ஒரு இடத்துல கூட பேர் சொல்லாம கொண்டு போறாரு. லோத்தின் மனைவி, லோத்தின் மனைவி, லோத்தின் மனைவின்னு கொண்டு போறாரு. ஏன்? அதான் அவருக்கு ஸ்டைல். அவரு பேரை சொன்னா ஒரு அர்த்தம், பேரை சொல்லாட்டி ஒரு அர்த்தம். அதெல்லாம் பின்னாடி நீங்க வாழ்க்கையில ஆவில வளரும்போது கத்துக்கோங்க. அவனுக்கு ஏன் பேர் சொல்லல, இவனுக்கு ஏன் பேர் சொன்னார். சரி, லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரம் இருந்தான். பருக்கள் நிறைந்தவனாய் கிடந்து பாட்டுங்க. இப்ப இது என்ன சொல்ல வராரு, என்ன சொல்ல வராரு ஆண்டவர் சொல்லுங்க டக்குன்னு. இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? மேஜையிலிருந்து கீழே விழுகிறத இவன் என்ன செஞ்சிருக்கிறான்? இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். இவன் வீட்டுக்குள்ள தின்னு அவன் பார்த்துருப்பானா? இந்த நாய் எங்க தின்றுக்கிறான்? பணக்கார பைய யாரை பார்க்க வச்சு தின்றுக்கிறான்? லாசருவை பார்க்க வச்சு தின்றுக்கிறான். இதெல்லாம் பட்டாக்ஸ் கொழுப்பா என்னன்னு தெரியல. அப்ப மேலே மேஜையிலிருந்து கீழே விழுவுதான். ஏன் சிந்துறான்? இந்த தர்த்தனம் முடிஞ்சு மூலம் இல்லையா? மேஜையில தட்டில் வச்சு திங்கிறப்ப எதுக்கு சோறு திங்க சிந்துறான்? அதை திங்கிறது எது வருது? அதுல ஒரு விளையாட்டு போல இருக்கு உனக்கு. நாய் வரும்போது கூட ஒன்னொருத்தான் வரான். யாரு? இந்த நாய் பாவம், இவன் கிடைக்காத கொஞ்சம் லாசரு நாயை தடவி கொடுத்துருப்பான் போல இருக்குது, லதா மாதிரி. அதனால அதுவும் என்ன செய்யுது? லாசரோட மூஞ்சில பருவ என்ன செய்தான்? மூஞ்சில் இருக்க பருவ நக்குதான் அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்கு. என்ன அர்த்தம்னு பாத்துக்கோங்களேன். நாயோட நாயா கிடக்குறான் இருந்தான்னு சொல்ல. வாசிங்க, கிடந்தான் இருக்கும். வாசிங்க அந்த வார்த்தையை வாசி. வாசல இருக்கே சொல்லுங்க. வாசல இருக்கே, வாசல இருக்கே எல்லாம் சொல்லுங்க. கிடந்து இருந்து இல்ல, இவன் கிடக்குறான் நாய் மாதிரி. சரி வாசிங்க. என்ன சார் இப்பதான் வந்தான் சாப்டருக்குள்ள வந்துட்டா அடுத்த சாப்டர்ல தூக்கிட்டாரு ஆண்டவர். ஒரே வசனம் தூக்கிட்டாரு. நீங்களாம் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும்னு, நீங்களாம் சீக்கிரம் வீட்டுக்கு போது ஒரு ரகசியம் சொல்லி தரேன். மந்திரவாதியோட உசுறு எங்கேயாவது வச்சிருப்பானா? அந்த மாதிரி என் உசுரை சொல்றேன், புரிச்சுக்கோங்க. கர்த்தாவே 11:30 மேல எங்க பாச வாய திறக்க கூடாதுன்னு நீங்க ஜெபம் பண்ணாதான் என் வாய் மூடும். இப்ப நீங்க ஜெபம் பண்ணாதனால இப்ப நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். நீங்க ஜெபம் பண்ணா வந்து பாருங்க, அற்புதம் நடக்குதான்னு பாருங்க. நான் 11 நிப்பாட்டுவேன். நீங்க ஜெபம் பண்ணாம வர்றதுனால என்ன நடக்குது? எல்லாத்துக்கும் ஒரு வாரம் தான் பிரசங்கம். எனக்கு ஒரு மாசத்து பிரசங்கம் ஒரு வாரத்துல பண்ணிடுவேன். அது ஒரு விஷயம். எத்தனை வசனம் ஆச்சாவே? வசனம் நம்பர் 22. சரி, பின்பு அந்த தரித்திரன் மரித்து, நானே வாசிக்கிறேன். அதுக்கு அந்த டைம் கூட மிச்சப்படுத்திக்கிறேன். அது வாசி நான் சொல்லி. இப்பதான் வந்தான் லாசரு, ஒரு வருஷத்துல வந்தான். அடுத்து என்னாச்சு? அடடா. ஏன்னா கத்தர் கொஞ்சம் பிரசங்கத்தை சீக்கிரம் முடிக்கலான்னு பாக்குறாரு. பாரு வளவளன்னு கத்தர் பேச மாட்டாரு. அது ஒரு ஸ்டைல் அவருக்கு. சும்மா தேவையில்லாம போட்டான். என்ன சட்டம் நம்மளால சாட்சியில சொல்லு. 5 ஃபிளீட்ஸ் எடுக்கிறதுக்குள்ள வந்துருச்சு. 6வது ஃபிளீட் சொல்லுவானா? பச்சை சாலை கட்டினா அந்த கண்டக்டர் பக்கத்துல உட்காந்தானா அந்த கண்டக்டர் முதல் கீரு போட்டாரா, 2வது கீரு போட்டாரா, ஐத்தாம் படி இருந்துச்சான்னு சொல்லத்துல இவன் முசிறிவாத்துக்குள்ள நான் சேர்த்து போடுவேன். இவரு பாரு லாசருன்னு தர்த்தனம் இருந்தா நாய் நக்கிச்சு. அடுத்த வாசனம் என்னது? பாயிண்ட்டுக்கு போயிட்டார், விருன்னு போயிட்டார். பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஒரு கை தட்டுங்க, அர்த்தம் சொல்றேன். நீயும் நானும் செத்தா எமதுவன் வரமாட்டான். அவன் செத்து போன பாட்டி உன்னை கூப்பிடக்கூடாது. தேவ தூதர்களை கத்தர் அனுப்புகிறார். மறந்துடாத, கை தட்டு. நமக்கெல்லாம் ராஜசாமி சார். உன்னை என்னையும் கூப்பிடுறதுக்கு கத்தர் தேவ தூதர்களை அனுப்பி நீ கண்ணை மூடின உடனே கூட்டிட்டு போட்டு கத்தர் ஆட்களை வைத்திருக்கிறார். அவர்களாக தேவ தூதர்கள். நீ என்னைய பாட கட்டுறது கத்தர் பாரிய தூதனை அனுப்பி கத்தர் எடுத்துக்கிறாரியா? என்ன ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு பாருங்களேன். கத்தர் சொல்லாரு, அதான் கடவுள். தேவ தூதர்கள் யாருங்க? தேவ தூதர்களால் ஆபிரகாமுடைய மடியில கொண்டு போய் விடப்பட்டான். என்னங்க ஆபிரகாமுடைய மடினா ஒரு உதாரணத்துக்காக சொல்லப்பட்ட இடம். ஆபிரகாம் ஒரு முற்பிதாக்கள் இருந்தா அவன் மடியில கொண்டு போய் செத்து போன 1000 பேத்தையும் போட்டான், தாங்குவான் அவன். அப்ப உதாரணத்துக்காக சொல்ற. அது என்ன உதாரணம்? நம்ம எல்லாம் மரித்து போன பண்பு ஒரு இடத்துல இளைப்பாற போகிறோம். நீ நானும் செத்த உடனே சொர்க்கத்துக்கு போக மாட்டோம். முழு உலகம் அழிஞ்ச பிறகு, நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிறகுதான் தேவன் இருக்கிற சொர்க்கலோகத்துக்கு போவோம். அது வரைக்கும் ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலம் என்று ஒரு ஸ்தலம் இருக்கிறது. அங்கே ஆண்டவர் இருப்பாரு, இல்லன்ட்டு இல்ல. அங்கே நாம் ஆற்றப்படுவோம், தேற்றப்படுவோம், கண்ணீர் துடைக்கப்படுவோம், எல்லா வேலையும் அங்க நடக்கும். அது ஒரு இளைப்பாறுகிற ஒரு இடம். அந்த இடத்துக்கு பேர் ஆபிரகாமின் மடி என்று அந்த காலத்துல பேர் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அது பரதேசி என்று பேர் மாற்றப்பட்டது. அதுக்கப்புறம் தான் நம்ம பரலோகத்துக்கு போக போறோம். சரி, ரைட்டு, கவனி. அது எப்படி இருக்கும்? விளங்குற வரைக்கும் விளங்கிக்குவோம். நமக்கு விளங்குற வரைக்கும் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். அடுத்த வார்த்தை பாருங்க, வசனம் முடியல. ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். ஹலோ, ஒரு வசனத்துல தான் 2 பேர் வந்தாங்க. அடுத்த வருஷம் 2 பேர் செஞ்சாங்க, மாடையை போட்டாங்க.
இப்ப கவனிங்க, இவன் செத்தானே, இவனுக்கு தூதன் வந்தானா? அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? இவனுக்கு தூதன் வந்தானா? இவன் ஆபிரகாம் அடிக்கு போனானா? அதைத்தான் நாங்க சொல்றோம். ஆண்டவர் ஏத்துக்கொள்ளாம செத்தவனுக்கெல்லாம் யமதூதன் தான் கை தூக்கிட்டு வருவான். செத்து போன பாட்டனும் பூட்டனும் கூப்பிடுறாங்க இல்ல, அப்படி கூப்பிட்டாவே அவர் ரசிக்கப்படலன்னு அர்த்தம். அவன் எத்தனை பைபிள் தூக்கினாலும் சரி, உனக்கு செத்து போன பாட்டன் வரக்கூடாது. அவன் என்ன உன்னை கூப்பிடுறதுக்கு? அவன் யாரு? பேய் தான் அப்படி கூப்பிடுறான். ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு அது உண்மை. சாவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கு உன் பாட்டன் வந்து வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானா உனக்கு சாவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அது ஆண்டவன் சொல்றான் உனக்கு புரியறதுக்காக. அந்த கனவே ஆண்டவன் தான் கொடுக்குறான். உனக்கு அப்படிதான் புரியும். நீ கழுதையை குதிரைன்னு பேர் வச்சுக்கிட்ட, உனக்கு புரியுற மாதிரி தான் இறைவன் பேசணும். உன் சாவு வர நெருங்கிருச்சுன்னு இறைவன் சொல்றான். அதுக்குள்ள வீட்டு வேலையெல்லாம் முடின்னு அர்த்தம். அப்ப இவனுக்கு பாருங்க, இவனுக்கு வந்து தூதன் வந்தானா? இவன் ஆபிரகாம் அடிக்கு போனானா? அதான் ஊன் சாவு. ஆண்டவர் ஏத்துக்காதவன் சாவு. சரி, அப்பொழுது அவன் கவனிங்க, இன்னும் இருக்குது. பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிற போது, அடுத்த வார்த்தை டைரக்டா பாயிண்ட் தான். டக்கு டக்கு டக்குன்னு தாவறாரு ஆண்டவர். அங்க எங்க போயிட்டாரு? எவன் கொண்டு போய் விட்டான்னு போடல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். பாதாளத்துல அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து, அப்ப அங்க கண்ணோட தான் இருக்கிறாரு போல இருக்குது. இங்கேயே சேர்த்து அடங்க பண்ணியிருப்பாங்களே மனோஜ், எப்படி அவனுக்கு கண்ணு வந்துச்சு? கேள்விக்கு தான் எனக்கும் சந்தேகமா தான் இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்போம், எப்படி கண்ணு வந்துச்சுன்னு தெரியல. சரி, கண்களை ஏறிட்டு பார்த்து தூரத்துல ஆபிரகாமையும் அவன் மடியில லாசருவையும் கண்டான். அப்பாடி, ஆண்டவர் என்ன ஷோ காட்டாரு பாரு. 1000 பேர் செத்துட்டே இருப்பான் இல்லையா? இவன் கண்ணுக்கு யார் தான் தெரியுது கரெக்டா? லாசரு தெரிஞ்சிடாயா? அப்பொழுது அவன், தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டார். அங்க எங்க இருக்காரு? இப்ப அக்கினி ஜுவாலையில வேதனைப்பட்டு இருக்கிறோம். உடம்பு இருக்காது, ஆனா உடம்பு இருக்கிற மாதிரி இருக்கும். கண்ணு இருக்காது, கண்ணு தெரியும். காது இருக்காது, காது கேட்கும். அப்படி ஒரு உடம்ப கத்த தரார். நாங்க வெளியே வர முடியாது, எஸ்கேப் ஆக முடியாது, அந்த அக்னிலே கிடக்கணும். தாகம் அடிக்கும், தண்ணி இருக்காது, தண்ணியும் குடிக்க முடியாது, தாகம் இருந்துகிட்டே இருக்கும். இவனுக்கு இந்த பயலுக்கு தெரியல. நான் கேட்கிறேன், இதெல்லாம் கத்தர் விளையாடணுமா? வந்திருக்கு எல்லாருக்கும் சொல்றேன், இந்த கதையை சொல்லிட்டு சொல்றேன். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாம போற அத்தனை பேரும் இப்படிதான் கஷ்டப்பட்டு இருக்கிறோம். இப்படிதான் நரகத்துல வேதனைப்பட்டு இருக்கிறோம். உங்க பிள்ளைங்களெல்லாம் நரகத்துக்கு அமைச்சிட்டு நம்ம வந்து சந்தோஷமா இருக்கிறோம். சாலைப்பட்டி அம்மா ஒரே சந்தோஷம். ஏன்னா நம்ம சோத்திரம் சொல்லிட்டோம். நம்ம பையன் வண்டி ஓட்டினா எனக்கு என்ன, எருமாட்டு ஓட்டினா எனக்கு என்ன, அவன் நரகத்துக்கு வந்தா எனக்கு என்ன, அப்படிதானம்மா? நம்ம பிள்ளை செத்து நரகத்துக்கு போனா நமக்கு என்னம்மா? இதான் நான் வந்துட்டு இருக்கேன். திட்டுறீங்கன்னா வார வாரம் வரேன், பார்க்கலையா? இப்பெல்லாம் 3 வாரத்துக்கு ஒருக்க வரையா, கரெக்டா ஆஜரா வரேன் இல்லையா? திருவிருந்துக்கு ஒரு நாள், இடையில ஒரு நாள். புள்ள நரகத்துக்கு போனா எனக்கு என்ன? அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசரும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். விட்டுருவோம். அதுவும் அல்லாமல் இதுதான் முக்கியமான விஷயம். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கு உங்களுக்கு நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிறது இல்ல, உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். அர்த்தம் புரியுதா பாருங்க. சரி சார், நான் தண்ணி ஒரு தண்ணி என்னப்பா, ஒரு குடமே கொடுத்து அனுப்புறேன். ஆனா இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கோ, நான் அங்க வர முடியாது, நீங்க என்னாச்சு 2 கடையில? நான் ஆண்டர்கிட்ட சொன்னேன், ஆண்டரே நான் செத்து போய் பரலோகத்துக்கு வந்த பிறகு நான் சொன்னேன், அப்படி எப்ப ரட்சிக்கப்பட்ட புதுசுல எங்க அம்மா நரகத்துக்கு போறாங்க, அதனால என்னை பெத்த புண்ணியத்துக்கு நான் நரகத்துக்கு போயிட்டு எங்க அம்மாவை சொர்க்கத்துல போட்டுற ஆண்டவரேன்னு கேட்டேன். உண்மையிலே நான் சொன்னேன், அப்படி ஒரு காலத்துல சொன்னேன். அப்படி சொல்லும் பொழுது ஆண்டர் சொன்னாரு, சொன்ன அன்னைக்கு இந்த பகுதியை கொடுத்துட்டாரு. அதான் அற்புதம், அதான் பேசுகிற தெய்வம். அன்னைக்கு அதை கொடுத்தாரு. இதை கொடுத்து இந்த பகுதியை வாசிக்க வச்சு எவனும் சொல்ல. அன்னைக்கு பைபிள் எங்க இருக்குன்னு தெரியாது, லூக்கானாலும் தெரியாது, மார்க்னாலும் தெரியாது. நான் அப்ப விசுவாசியா ஒன்னும் தெரியும், உங்களை விட மோசமா இருந்தேன். அப்ப இதை படிக்கும்போது பாருங்க, மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. மனதுள்ளவர்களுக்கும் கூடாதபடிக்கு. ஏன்னா அங்க போய் சாலைப்பட்டி அம்மாவோட நரவத்தை ஐயோ 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 அம்மா 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 அங்க பாலெல்லாம் குடுத்தியாமா, அங்க ஒரு சொட்டு தண்ணி கொடுமா, ஓட்டும் தண்ணி கொடுமா, குடுமா குடும்பம் அந்த அம்மா ஓடும். ஓடாதா? எது வரைக்கும் ஓடும்? அந்த பிளவு வரைக்கும் ஓடும். அப்புறம் அங்க போய் நான் கேட்டேன், ஆண்டவரே அதுக்கு பேர் சொர்க்கமா நரகமா? ஆண்டவரே புள்ள சாவறத பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பேர் சொர்க்கமா? அங்கேயும் போய் வேதனை ஆண்டவரேன்னு கேட்டேன். அந்த எண்ணத்தையாவது கொடுக்காம இருக்கலாம் அல்லவா? சொர்க்கத்துக்கு போனா இருக்காது, இது இந்த இடப்பட்ட நாள் தான் அந்த காரியம் இருக்கும். சரி, பயப்படாதீங்க. மனது உள்ளவர்களுக்கும் கூட போக முடியாதபடி என்ன சார் இருக்குது?
சரி. அப்பொழுது அவன் ரொம்ப புத்தாளி போருக்கு அந்த பணக்காரன், ஏன்னா காசு ஏத்துக்கிறான்ல, எத்தனை பேர் வாய் அடிச்சிருப்பான், எவ்வளவு வட்டி போட்டு வாங்கியிருப்பான். சரி, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையோடு இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உண்மை வேண்டிக் கொள்வேன் என்றான். அச்சாம்பார் பாயிண்ட், நெத்தேரி அச்சாம்பார். ரொம்ப புத்தாளிங்க. நான் சொல்றேன் எவ்வளவு புத்தாலியும் காமிக்கிறேன் பாருங்க. இவன் என்ன சொல், ஆபிரகாமுக்கே புத்தி சொல்றாங்க பாருங்க, விஷயம் பாருங்க. என்ன சொல்லிட்டான் புரியுதா? ஐயா அப்படி ஒரு செய்ய, என் கூட எத்தனை பேர் பிறந்திருக்கான், இப்ப அவன் எங்க வர போறான், நரகத்தான் வரப்போறான். அதனால உடனே ஒன்று செய்யுங்க, உடனே லாசருக்கு அனுப்புங்க, அனுப்பி இங்க ஒரு நரகம் ஒன்று இருக்கு, சொர்க்கம் இருக்குது, உங்க அண்ணன் நரகத்துக்கு வந்துட்டான், நீ நரகத்துக்கு வரக்கூடாதுன்னு உங்க அண்ணன் சொல்ல சொன்னா, உங்க அண்ணன் தான் அனுப்பிச்சா போய் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்றோம். நரகத்துக்கு கேட்க நல்ல அறிவு உனக்கு. உடனே பாருங்க, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். இவன் பாரு ஆபிரகாம் விட்டு கொடுக்கல. அங்க பாஸ்டர் டேவிட் பிரகாஷ் இருக்காரு, முஸ்லிம்ல 35 ஊழியக்காரர் இருக்கிறான், அதை விட்டுவிட்டு இவனை அனுப்புங்கிறிய, அவங்களுக்கு அவங்க சொல்லுவாங்கப்பா, அங்க ஏற்கனவே ஆண்டவர் ஆள வச்சிருக்காரப்பா சொர்க்க நரகத்தை பத்தி பேசுறதுக்கு. அப்ப அதற்கு அவன் ஐஸ்வர்யவான், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்துக்கு போனால் மனம் திரும்புவார்கள் என்றான். நான் முட்டாள்தான், நான் என்னையா போக சொல்லி கேட்டேன், இல்ல அவனுக்கு அனுப்ப சொன்னேன் நானு. இப்ப என்ன விஷயம்னா, அவன் சொல்லிதானே நம்பாமல் அங்க வந்தேன், எனக்கு அவன் ஏற்கனவே சொல்லி நம்பாதனால்தான் நான் எங்க வந்துட்டேன். என் வீட்டுக்கு டெய்லி தான் பாஸ்டர் வராரு, ஆனா நான் கேட்காத மாதிரி அவன் என்ன செய்யல, கேட்கல. பாஸ்டர் கூட செருப்பால கூட அடிச்சிருக்கிறேன், அவன் கேட்கல. அதனாலதான் அவன் சொன்னா கேட்க மாட்டான்யா. ஒருவேளை செத்து போனவன் எழுச்சிருந்து போய் நான் சொர்க்கத்தை பார்த்தேன், உங்க அண்ணன் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க, அவர் தான் சொல்லி அனுப்பினாரு சொன்னா ஒருவேளை நம்பறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, தயவு செய்து நாங்க அனுப்புங்க. எப்படி பாயிண்ட் பாரு, இவனுடைய அறிவாளி பாருங்க. சரி, அதற்கு ஆபிரகாம், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் என்று சொன்னான் என்றார். ஃபுல் ஸ்டாப், கதை முடிஞ்சு போச்சு. இந்த வளவலா கொலகொலாங்கிற கதை கிடையாது. அதுக்கப்புறம் அவன் என்ன பேசினா இவன் என்ன பேசினா அதெல்லாம் கிடையாது. என்ன பாயிண்ட் வருது பாத்தீங்களா? ஒரு பாஸ்டருடைய பேச்சை நம்பாட்டி, ஒரு பக்கத்து விட்டு கிளவி ஆண்டரை பத்தி சொல்லும் போது ஏற்றுக்கொள்ளாட்டி, அவன் ஏசுனாரே என்று சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். செத்து போன நெஞ்சு போய் சொன்னாலும் என்னங்க, மனது செத்து போய் வந்துட்டா அப்படி ஐயோ நரகம் இருக்குது உண்மைன்னு சொல்லி சபையில சாட்சி எத்தனை பேர் நம்ப போறீங்க? எத்தனை பேர் உங்க அம்மாவுக்கா ஜாம் பண்ண போறீங்க? பாரு பாவம், நல்லாதான் இருந்தான், சொர்க்கத்துக்கு போயிட்டு வந்தீங்கிறான், நரகத்துக்கு போயிட்டு வந்தீங்கிறான், அக்கினி எரியுதுன்னு வேற சொல்றான், வேதனையாங்கிறான். இன்னும் ஒன்றும் புரியலையே. அதை நெஞ்சை கிழிச்சிட்டு சொன்னா நம்புவோமா? கத்துன்னு கத்துனா நம்புவோமா? தெருவா ஒவ்வொருத்தன் காலையா உளுந்து 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 கும்பிட்டு நான் பார்த்தேன் நம்புவீங்களா? நீ நம்புவியா? அப்புறம் எப்படி அவன் நம்புவோம்? ஆமா, உங்க உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, நரகத்துக்கு அனுப்பிச்சிடாதீங்க. உங்க சொந்த பந்தங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அந்த நிலத்துக்கு பத்திரம் போட்டு பத்திரம் நம்ம கையில் இருக்குது, கரையை செலுத்தியாச்சு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவனுக்கு அந்த ஆத்துமாவுக்கு விலைக்கரையும் செலுத்தப்பட்டாச்சு. பத்திரம் பதிவு பண்ணியாச்சு, ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு பண்ணியாச்சு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இத அந்த இடத்துல இன்னொருத்தன் ஆக்குப்பை பண்ணி கீத்து கொட்டாய் போட்டுட்டு இருக்கிறான். அது கீத்து கொட்டாய் தான், பயப்படாதீங்க. அவன் அசிபாரம் போட மாட்டான், புத்திசாலி, அவன் காசெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டான். கீத்து கொட்டாய் போட்டுட்டு இருக்கிறான். யாரு? பிசாசு. நீங்கள் நான் என்ன செய்யணும், இந்தப்பா பத்திரம் என் கையில் இருக்குது, இதுக்குள்ளே கரையம் செலுத்தாச்சு, நீ மரியாதையா டென்ட்டை தூக்கிட்டு வெளியே போ. இதைத்தான் நம்ம சொல்ல போறோம். இதுதான் நம்ம ஜெபம். கரையம் செலுத்துறது நீ கிடையாது, கோடிக்கணக்கா கரையம் செலுத்துறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிலுவையிலே செஞ்சிருக்கிறார். இவன் தூக்கலைங்கிறதுக்கு அவனுக்கு தெரியும், நீ வந்தா போயிடுன்னு அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஷெட்டு போட்டிருக்கிறான். நீ என்னைக்கு வேணாலும் வருவ, நிலத்தை காசு கொடுத்தவன் ஒரு ஆளை விட்டு கேட்பான்னு அவனுக்கு தெரியும். தெரியாதது யார் தெரியுமா? உனக்கு எனக்கும் தெரியல. உங்க தாய் தாப்புனுக்காக, உங்களுடைய உறவினர்களுக்காக, உங்க மகளுக்காக, உங்க மகனுக்காக சவுந்தலாமா ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணலையா? வருவாங்களா? நம்மெல்லாம் கூப்பிட்டா வருவாங்களா? வருவாங்க. வர வைக்கிறதுக்கு தான் ஜெபம். நான் கூப்பிட்டா வரமாட்டான்னு சொல்றதுக்கெல்லாம் ஜெபம். வருவாங்க. ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம் என்னதான் ரிசல்ட் இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாரும் வருவாங்க. பிசாசு அவங்களை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். அவங்க மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்காங்க. நம்ம எதுக்கு இருக்கிறோம்? அதுக்குதான் ஜெபம் பண்ணோம். ஒரு மாசம் விடாப்படியா ஒரு கோழி முட்டையில ஒரு கோழி அடகாக்கிறது போல இந்த ஒரு 30 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி அதுக்காக ஜெபம் பண்ணும் போது நம்முடைய ஆணி வேறு அறுக்கப்படுகிறது. அதெல்லாம் அறுத்து நம்ம ஜெபம் பண்ணி தீவிரமா ஜெபம் பண்ணி நம்ம கொண்டு வர போறோம். பெற்றோர்கள்லாம் உங்க பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை சபைக்கு கூட்டிட்டு வராம இருக்கிறீங்க, அதெல்லாம் மகாபெரிய பாவம்.
கல்யாணம் பண்ணி வச்சா போதுங்கிறீங்க. கிடையவே கிடையாது. ஞானஸ்தானம் எடுத்தாலும் பத்தாது. அம்மா நான் சொல்லித்தரேன், சுசிலா தேவி அம்மாவுக்கு சொல்லித்தரேன், கேட்டுக்கோங்க. உங்க பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பேசுறாரு பேசலைங்கிறது ஷர்மிளாவுக்கு புரியலன்னா அதுக்கப்புறம் நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். கர்த்தருடைய கையில உங்க பிள்ளைய பிடிச்சு கொடுங்க. கர்த்தருடைய கையில பிள்ளைய பிடிச்சு கொடுங்க. கர்த்தர் பேசுறது பிள்ளைக்கு விளங்கணும். அது வரைக்கும் உணர்ந்துருங்க. வேற எதுவுமே நீங்க செய்யணும். அவரு நீ தப்பு செய்யும் போது அவர் இடையே போடுறது உன் பிள்ளையோட கண்ணுக்கு தெரியணும்னு சொல்லிட்டு டெய்லி ஜெபம் பண்ணுங்க. அது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறமே நீங்க செத்தாலும் கவலை இல்லை. ஏன்னா அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு கடவுள் எப்படி பேசுவான்னு தெரிஞ்சிருச்சு, பாஸ் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். இந்த லெவல் வரைக்கும் உங்க பிள்ளைங்களை இதுதான் டாக்டர் டிகிரி, இந்த டிகிரி வரைக்கும் வாங்கி கொடுங்க. உங்க பிள்ளைய டாக்டரேட் வாங்கி கொடுங்க. இதுல இறைவன் ஒருத்தன் இருக்கிறான்ங்கிற அறிவு நல்லா புகட்டுங்க. இறைவன் இடைப்படுவாங்கிற அறிவை புகட்டுங்க. அவனை கேட்டுட்டு தான் எல்லாம் செய்யணுங்கிற அறிவை புகட்டிருங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு பாடமே தேவையில்லை, மிச்சத்தை ஆண்டாங்க கத்து கொடுத்துருவோம். ஆக அந்த நம்முடைய உறவினர்களை நம்முடைய ஆண்டவர் கையில பிடிச்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. விட்டுறாதீங்க. அவன் பிசாசு விட மாட்டான்னு சொல்ல முடியாது. அதுக்காக ஜெபம் பண்ணி நம்ம ஆத்துமாக்களை ஐகாஸ் அன்னைக்கு கூட்டிட்டு வாங்க. ஐகாஸ் டேன்னு ஒரு டே வச்சிருக்கிறோம். அன்னைக்கு வந்து கதை அடையக்கூடாது, எல்லாரும் சாட்சி சொல்லக்கூடாது. முன்குறிக்கப்பட்ட ஒரு சிலர் மாத்திரம் தான் ரத்தின சுருக்கமாக சாட்சி சொல்லணும். ஆகவே உங்களை கர்த்தர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதித்திருந்தால் நீங்கள் தாராளமா சாட்சி சொல்லலாம். அதை பத்தி தவறே கிடையாது. நாங்க வாய்ப்பு தரோம். உங்க சாட்சி 10 பேருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுதான் இப்ப ராஜாத்தி அம்மா சாட்சி எனக்கே சந்தோஷமா இருந்துச்சு, எனக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு, சபைக்கும் ஆசீர்வாதமா இருந்துச்சு. அவங்க நினைக்கல, ஆனா கர்த்தர் வாய் திறந்தார். இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏதோ பிரசங்கம் பண்ண இதெல்லாம் வந்துச்சு. ஏற்கனவே கார் யாருக்கு வாங்கி வச்சுன்னு தெரியாது. சிஸ்டர் யாருக்கு வாங்கி வச்சுங்க? இப்ப இடையில கடைக்கு போயிட்டு வந்துறா சந்தோஷம் உட்காருங்க. சரி, எப்படியோ கிரி நடந்திருக்கு. அப்புறம் சொல்லுங்க ஒரு ஏவுதல் வந்திருக்கு. இப்ப சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே நீங்க தங்கத்தை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கல, காருக்காக தான் சொல்லிட்டு வந்தீங்க. ஆனா உங்க வாயில என்ன வார்த்தையை போட்டார் கர்த்தர்? ஆரம்பம் இழுத்துட்டாரு. ஒரு பிரீஃப் ஹிஸ்டரி எடுத்தார் இல்லைங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க நான் ஒரு 2 கிராம் தங்கத்தை நான் போட்டேன், இன்னைக்கு என்கிட்ட போதுமான அளவுக்கு தங்கம் இருக்கிற அளவுக்கு தேவன் உயர்த்திருக்கிறாரு, நான் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன், நானும் எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டேன். இது அருமையான சாட்சி. இந்த சாட்சியை கூட நம்ம சொல்றது கூட நம்ம யோசிக்கலாம். அதான் தமிழ்ல சொன்னீங்களே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் மத்தவங்க மாதிரி தூங்கிட்டு இருக்கலாம், முழிச்சிட்டு தான் இருக்கிறேன். நீங்க சைக்கிள் சொன்னது வாங்கிச்சு எனக்கு. ஆகவே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை செய்தார். அப்ப கடவுள் இப்படிப்பட்ட ஒரு உயர்வையும் மேன்மையும் நமக்கு தந்திருக்கிறார். சரி, நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, கூட்டிட்டு வாங்க. அன்னைக்கு முக்கியமான சாட்சிகள் தான் இருக்கும். அன்னைக்கு சீக்கிரமா கூட்டம் முடிஞ்சிடும். நீங்க இங்க கதை பேசிட்டு இருக்க கூடாது. வந்தோடனே தெய்வ பயத்தோடு அமர்ந்துருங்க. பின்னாடி ஒரு 50 சேர் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம உட்காராம இருந்து பார்ப்போம். வர வர நம்ம எழுச்சிக்கலாம். புதுசா யாராவது வந்துட்டாங்க, இடம் பத்தாத அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எழுச்சிட்டு அவங்களை இடம் தரலாம். சரிங்களா? நம்ம கெஸ்ட்டை கூட்டி வந்துட்டு இருக்கும்போது உடம்பு முடியாதவங்கள சேர்ல உட்கார வைங்க. எல்லாத்தையும் சேர்ல உட்கார வைக்காதீங்க. இருக்கதே 50 பேர் தான். அப்புறம் எல்லாருமே ஆட்களை கூட்டிட்டு வருவாங்க. இன்னைக்கு ஜான்சி வீட்டுக்காரும் ஜான்சியும் திருப்பூருக்கு போயிருக்கிறாங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு அவங்க போனதே கிடையாது. இன்னைக்கு முத போறாங்க, ஃபேமிலியோட போறாங்க, ஃபாஸ்டிங்கோட போறாங்க. போயிட்டு 10 வருஷம் குழந்தை இல்லை, இப்ப 30 நாளா அவங்களுக்காக குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இன்னைக்கு போறாங்க. எவன் சார் அந்த வேலையை செய்வான்? யாரோ பிள்ளைய பக்கத்துக்கு இவங்க வீடுங்க இருக்கு தெரியலைங்கிறாங்க. திருப்பூருக்கு முன்னாடி போயிருக்கா ஜான்சி? நான் சத்தியமா போனது இல்லைங்குது. இப்ப யாருக்காக போறாங்க? நேற்று துறையூர் ஆராதனைக்கு வந்துட்டு ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பையனையும் புள்ளையும் போனா தெய்வீகம் குறைஞ்சிருன்னு சொல்லிட்டு பையனையும் புள்ளையும் தாத்தா கட்ட விட்டுட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. சார், இவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மள அப்படின்னு நான் விட்டுட்டு போறேன் பாஸ் சார் அப்படிங்கிறாங்க. திருப்பூருக்கு போய் சொல்றாங்க. சார், 500 ரூபா இல்லாம 2 பேரும் போயிட்டு வர முடியுமா? போறாங்க, போய் சொல்லிட்டு வராங்க. யாருக்காக சொல்றாங்க? உங்களுக்காக வேண்டிட்டு இருக்கிறாங்க. பேரு ராணி, அம்மா வரத ராணி மாதிரி வராங்க பாத்தீங்களா? 11:30 மணிக்கு கூட்டம் முடிஞ்சாலும் ஒரு ஆமீன் கேட்கறதுக்காக வருவேன் வராங்க பாருங்க, ஆம்பூர்ல இருந்து. அதெல்லாம் பெரிய விசுவாசம். உட்காருங்க. நல்லதுமா, அதுதான்மா நானும் சொல்ல வரேன். உட்காரு. இவ்வளவு தைரியம் வேணும்லாமா? பாசு திட்டமாட்டா திட்டினாலும் வாங்கிக்கலாங்கிறது ஒரு பெரிய மகாபெரிய விசுவாசம் வேணாமா? இது எப்பேற்பட்ட விசுவாசம்? இது எப்பேற்பட்ட பக்தி? இந்த பக்தியை மெச்ச வேணாமா? சரி, கவனிப்போம். அப்ப போயிருக்காங்க. அப்ப நம்ம உறவுகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ஜெபம் எல்லாம் கேட்கப்படணும். அது அப்படிப்பட்டவங்க, முடியாதவங்க, ஆபரேஷன் பண்ணவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க மேல உட்காந்துக்கலாம், மற்றவங்க எல்லாம் கீழே உட்காந்துக்கலாம். ஒரு சில ஆபீசர்ஸ் எல்லாம் கீழே உட்காந்து பழக்கம் கிடையாது. அவங்கள போய் கீழே உட்கார வைக்க கூடாது. அவங்களுக்கெல்லாம் நம்ம சேர் போட்டலாம். நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், ஆதியில பகுத்தறிங்க. இந்த இடத்துல கிளீன் பண்ணணும், விக்கி ஹெல்ப் பண்ணணுப்பா, விக்கி மனோஜெல்லாம் ஹெல்ப் பண்ணணுப்பா. வேற யார் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லல. சாவ போற கிளை வேணா வர சொல்லட்டுமா? நீங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணணும். அண்ணாதுரை கத்தர் காசு இல்லையா? அண்ணாதுரை பெருமாள் எல்லாம் செஞ்சுக்கோங்க. பெருமாள் அதுக்கு ஆனா ஏதோ ஒரு ஆள் வாங்க வந்து இதெல்லாம் சரி பண்ணி வெளி தள்ளிட்டு புது வருஷத்துக்கு எப்படி இருக்கணுமோ அதை அன்னைக்கே முடிச்சிடணும்.
இந்த தோரணம் கட்டுறது, தொங்காரணம் கட்டுறது, மணி கட்டுறது, பலூன் கட்டுறதுலாம் அன்னைக்கே முடிச்சிடலாம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஃப்ரீயா இருக்கிறோம். 31 நைட்டு ஜபத்தை அப்படியே உட்காந்துக்கிறோம். திருவண்ணம் முடிச்சோன்னே அன்னைக்கு உட்காந்து ஆட்டம் ஆடிட்டு இருக்க வேணாம். சரி, பிளான் பண்ணிக்கோங்க. அதே சீக்கிரமா முடிச்சிருவோம், பயப்பட வேணாம். சீக்கிரமா முடிச்சிருவோம். கூட்டம் முடிஞ்ச பிறகு பாதாம் பால் கொடுக்கும்போது நம்ம பிள்ளைங்க போய் முதல் போய் திறந்து கொடுத்து கீழே திறந்து விட்டுறக்கூடாது. இப்படியே நானும் குடிச்சிட்டு அந்த பூமா தேவியும் குடிக்கிட்டு திறந்து விட்டுட்டு கூடாது. குடிச்சிட்டு மூடுங்க. வந்தவங்களுக்கு வாங்கி வந்த கெஸ்ட்டை கவனிங்க. நீங்க யாரை கூட்டிட்டு வந்தீங்களோ அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க, குடிங்க குடிங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நம்ம அப்புறம் குடிச்சிக்கலாம். மிச்சம் இருக்கிற எல்லா பக்கெட்டும் உனக்கு தான். எல்லாம் குடிக்க வைங்க. இருங்க. டாக்டர் சாருக்கு பாவம் இப்பதான் தெரியுது, ஐகாஸ் ஏன்னு தெரியுது. ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா கூட கொஞ்சம் ஜாம் பண்ணி ஃப்ரெண்டு கண்டு கூட்டி வந்துருவாரு. இப்பயும் கொஞ்சம் தம் கட்டினீங்கன்னா நீங்க ஜாம் பண்ணிலாம் 2 பத்தியாவது கூட்டிடுவோம். கார் வாங்கினதே ஊழியங்களுக்காக தான். இப்பயும் சொன்ன மாதிரி அவர் ஆத்மாக்களை கூட்டி வந்துட்டார் இன்னைக்கு. அப்படிதானே சார்? அதான் அவர் ஏற்கனவே சொன்னார். நான் சந்தோஷப்பட்டேன். சார் நான் மாத்திரம் வந்துட்டு இருக்கிறேன், கார் வந்தா நான் நிறைய பேர்த்த கூட்டி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கரெக்டாக முதல் நாளே கூட்டி வந்துட்டார். சொன்ன மாதிரியே கூட்டி வந்துட்டார். அவர் வாக்கு மாறாதவர். சரி, ரைட், கூட்டி வந்துட்டார். அதனால ஐகாஸ் அன்னைக்கும் உங்களுடைய உறவினர்களுக்காக ஜோம் பண்ணிட்டு கூட்டிட்டு வாங்க. நாங்கள் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். 30 நாளா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். தீவிரமா ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்டென்சிவ் கேர் யூனிட்ல எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களோ அப்படி நாங்கள் 30 நாளும் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறோம். டெய்லி ஜோம் நடந்துட்டு இருக்கு. காலையிலையும் ஜோம் நடக்குது, சாயங்காலம் ஜோம் நடக்குது. போன வாரம்லாம் சுத்தமா எனக்கு தொண்டையை வலிச்சு போச்சு, பேசவே முடியல. வேணிக்கும் தொண்டை கட்டிக்கிச்சு. என்னன்னு பார்க்க போனா காலையில 1.5 மணி நேரம் ஜபத்தை லீட் பண்ண வேண்டியது, சாயங்காலம் 1.5 மணி நேரம் ஜபத்தை லீட் பண்ண வேண்டியது. ஒருத்தர் ஜெபம் பண்ண விட்டு நான் கம்முன்னு இருந்தேன்னா ஒரு தெய்வீகம் கூட எனக்கே தெரியல. அக்கா கரெக்டா சித்ராக்கா சொன்னாங்க, டே ஒருத்தவங்க ஜெபம் பண்ண விட்டு மற்றவங்க வாயமுன்னா நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன். எனக்கு தொண்டை வலிக்கு தாண்டவரே, இவங்கெல்லாம் ஜெபம் மட்டும் உட்காந்து பார்த்தா எனக்கே தெய்வீகம் இல்லை. அப்ப நானே வாய் வலிச்சாலும் சரி கத்துறா அப்படின்ட்டு நானும் வாயை தந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த வாயை தந்து ஜெபம் ஒரு மகிமை இருக்கு பாருங்களேன். நல்லா வாயை தந்து போராடி நீங்க தனி ஜபம் 4 மணி நேரம் பண்ணதோட 1 மணி நேரம் கூட்டு ஜபம் பண்ணீங்கன்னா அற்புதமா இருக்கும். சரி, அதே ஜபம் நடந்துகிட்டு இருக்குது. சனிக்கிழமை முதல் நடந்துகிட்டு இருக்குது. வர மாமியா கழுத போனாலான்ட்டு சகுந்தலாமா வர்றது கிடையாது. எதுக்குங்க வீட்டுல ஜபம் பண்றதை விட அதுவே வெள்ளூரே ஆடுன்னு ஆடுது, கிடுக்குது. அப்புறம் வேணிய கிருஷ்ணவேணிக்கு யாரு கொடுக்கறது? அதுதாங்க நீங்க தீர்க்கம் சொல்லும் போதே பயந்தேன். இவ்வளவு தூரம் கத்தி சொல்றீங்களா, கண் ஏதாவது பாதிக்குமான்னு கூட பயந்தேன். சரி, கவனிங்க. ஏமா சகுந்தலாமா, இப்பயும் சொல்றேன், ஒரு 5 நாள் இருக்குல்ல, நீங்களும் கிருஷ்ணவேணி மட்டும் ஜெபம் பண்ணுங்க. ஐயோ, பின்ன எத்தனை பிள்ளைங்க 15-35 பிள்ளைங்க இருக்குதுங்க. 4-5 பாய்மொழி வச்சிருக்காங்க. என்னங்க சும்மா உங்களை மாதிரி வேலை வெட்டிலாம் உட்காந்துருக்கிறாளா? ஏன்னா புள்ள நரகத்துக்கு போறதா டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்காங்க. புருஷனும் நரகத்துக்கு போட்டு புள்ளையும் போட்டும் வெள்ளூரும் போட்டும் எனக்கு என்ன? உங்களை தான் கொண்டு நரகத்துல போட போறாரு ஆண்டவர். சரி, கவனிங்க. அதே ஐகாசியை காயத்தப்படுங்க, புது வஸ்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக தான் அந்த கதையை சொன்னேன். உங்க பிள்ளைங்களாம் செத்து நரகத்துல வெந்துக்கிட்டு தாகம் சொல்லும் பொழுது அன்னைக்கு கிருஷ்ணவேணி அம்மாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கும். ஆகா, என் புள்ள பாரு தண்ணி இல்லாம துவைக்கிறான் பாரு, அடடா அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க இல்லைங்களா? உங்க புள்ள நரகத்துல போயிட்டு சுண்டுவரில் தொட்டு என் நாக்குல வெய்மான்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசு நெச்சிக்குமா? அப்ப செத்த சாவலாம் இல்லையா? நரகத்துக்கு போனா போலாம். உங்க புருஷனுக்காக உங்க புள்ள அச்சிக்கப்படாத உங்க பிள்ளைகளுக்காக சகுந்தலாமா வீட்டுல ஒரு 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியாதா? போங்க, விட்டுருங்க, ஜெபம் பண்ணுங்க. எனக்கு வேணாம் பாப்பா, எனக்கா போன கிளைமேட் பந்தாவா இருப்பாரு. இதை விட அற்புதமா இருக்கணும் ஐகாஸ் அன்னைக்கு. கொடை பூச்ச மாதிரி இருக்கணும். வெயிலும் அடிக்கக்கூடாது. நான் ஆண்டோட ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு சொட்டு வேறு வரக்கூடாது. வந்துருமா? அது கரண்ட் இருக்குது இல்ல, நம்ம ஜெனரேட்டர் வைக்க போறோம். பாபா அந்த ஜெனரேட்டர் சவுண்ட் எப்படின்னு